மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனி தூய பெருநீர் யமுனை துறைவரி ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கு ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லிச்ச அந்த அழகுதான் ரொம்ப அற்புதம். அந்த பெருமாளை பற்றி சொல்லிச்ச தாமோதரனை யமுனை துறைவனை தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூய் துழு வாயினால் பாடி இருக்கோம் இல்லையா? இது சொன்னா போறாதோ அப்படின்னா யமுனை துறைவன் நமக்கெல்லாம் தெரியும். தாமோதரன் அம்மா கிட்ட வெண்ணெய் திருடி அம்மா கிட்ட ஆட்டு ஒரு கட்டுப்பட்டு இப்படிலாம் இருந்து நமக்கு தெரியும். இதை சொன்னா தெரிஞ்சுட்டே சொன்னா ஆகும் இல்லையா? அதுக்காக தெரியாத விஷயம் சொல்ல வேண்டாமோ? எப்பவுமே முதலிச்சே சௌலபியத்தை சொல்லாத இந்த பிச்சைக்கார போய் இல்லாமல் ஆறில் வந்து ஒருத்தர் எங்கேயோ ஒரே வண்டி தப்பி போச்சு, ரயில் தப்பி போச்சு, ரொம்ப பிஷியோடு வந்த ஒரு சாத்து மிஷா இருந்தால் பொருள் யாரோ ஒரு பராறு பழைய இருந்தால் கரெக்டாக ஏதோ சாகு போட்டுருச்சு. அவர் யார் தெரியுமா? பெரிய ஐஏஎஸ், பெரிய ஆஃபீஸர். அவருக்கு ஏதோ வண்டி தவறி போச்சு, உங்கள் இடத்துல சாப்பிட்டு வந்தா அப்படியா அப்படின்னு சொன்னால் தான் அவளுக்கு பெருவு புரியும் இல்லையா? இங்கே ஆழ்வார்கள் எல்லாருமே முதல்ல பரத்துவத்தை சொல்லிட்டு அப்புறம்தான் இந்த சௌலபியத்தை சொல்லுவான். எல்லா ஆழ்வார்களும் அப்படிதான் சொல்கிறேன். இங்கே நம்ம ஆழ்வாருக்கு தான் இந்த பத்துடைய அறிவருக்கு எழுதி வந்த எளிமையை சொல்லிட்டு அவன் பிறருக்கு அறிவித்தன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வரைச்ச எல்லா ஆழ்வாரும் பரத்துவத்தை சொல்கிறான். இன்னைக்கு இந்த இடையிலிட்ட வெண்ணெயை திருட்டு ஆட்டு முடிக்கிறானே இவன் யார் தெரியுமாமா? இவன் சாதாரண சோத்துக்கு இல்லாத பெருவில் எங்கானும் இதப்பதோர் மாயம் உண்டே நரநாரணனாய் உலகத்து 600 சிங்காமி பிரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி பொன் மடரு அத்தனை போது அங்காந்தவன் காண்மின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணுண்டு அப்புண்டு இருந்தவனே. இன்னைக்கு வெண்ணெயை திருட்டு இடைச்சிட்டு ஆட்டுண்டு ஓரளோட கட்டுப்பட்டு நிற்கிறானே யார் தெரியுமா? எங்கானும் இதப்பதோர் மாயம் உண்டே உலகத்து 600 சிங்காமி விரித்தவன் காண்பின். அன்றைக்கு பத்ரிகாஷ்டமத்தில் நரநாராயண அவதாரம் பண்ணி திருவஷ்டாட்சத்தை உபதேசம் பண்ணானே அப்படிப்பட்ட மகாத்மா இவனை போய் நீங்கள் கைத்தாலும் கட்டியாலும் பற்றி அடிக்கிறீங்களே நியாயம்தானே அப்படின்னு பரத்துத்து சொல்கிறார். பிரளய காலத்தில் எல்லாத்தையும் தன் கைத்தில் வச்சுருக்கான். எப்படி அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புகை. இந்த பிரளய காலத்தில் அது சின்ன தொண்டையோ இல்லையா? அது உள்ள நாமினே நெருக்கின்னு போகிறதான் பஸ்ஸில் ஏறிச்ச நெருக்கிறாப்புல. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வெண்ணெய் திருட்டு இவா கட்டுன்னு இருக்கிறான்னு. இதில் ஒரு சுவாரஸ்யம் நெருக்கி புகார்னா அப்போ இடம் சின்ன இடம், அதில் முன்னாடி போன இடம் பின்னாடி வந்தால் இடம் கிடைக்காது. அப்படி இல்லை, உலகம் உண்ட பெருவாயர். அதனால் நெருக்குவானுன்னு கேட்ட வண்டி நிறைய மொத்தம் காலி, 120 பேர் உட்காரலாம் வண்டியில், இருக்கிறது 40 பேர் தான். இடம் கிடைக்காத போது சந்தேகத்தினால ஒருத்தர் போட்டி போட்டு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி நான் முன்னே போட்டி போட்டு இடம் பற்றாமையினால் இல்லை, தனக்கு கிடைக்காது போடுவோன்னு ஒரு சந்தேகம். இப்படிலாம் வியாக்கியானங்கள் பண்ணுறா கேள்வி கேட்டு. அப்படிப்பட்ட அந்த மாதிரி முதல்ல பெருமாளை பற்றி சொன்னால் பரத்துவத்தை பற்றி சொல்லும். நமக்கு அந்த பரத்துவத்தை பற்றி புரியாது. நமக்கு எது புரியாதோ அது அவளுக்கு நன்னா புரியும். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பசித்தோ முனி. எல்லாருக்கும் எது ராத்திரியோ அது மகர்ஷிகளுக்கு யோகிகளுக்கு பகல். நமக்கு ராத்திரியா இருந்தால் அமெரிக்காவுக்கு இல்லையா? அதில் யோகிகள் அவள் தான் இல்லை, அவளை வச்சுன்னா நம்மையும் சொல்லலாம், அப்படி அர்த்தம் இல்லை. யானிஷா சர்வபூதான தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. வியாக்கியானம் பண்ற எந்த விஷயம் அப்பிரகாசமா இருக்கோ சுவாமி பாஷையா நான் ராத்திரின்னு அப்படியே ராத்திரி வச்சு எந்த விஷயம் இருட்டடிப்பா இருக்கோ நமக்கு எந்த விஷயம் புரியாதோ அது மகான்களுக்கு புரியும். ஏன் நிஷானுக்கு அப்படியே அர்த்தம் வச்சுன்னா என்னன்னா தாத்பரிய சந்திரில் சுவாமி அழகா வியாக்கியானம் பண்ற சர்வேஷாம் பூதானாம் ஏகஸ்யா நிஷாயா அசம்பவாத். எல்லாருக்கும் ராத்திரின்னா நான் சொன்னேன்ல, இப்போ நமக்கு இங்கே ராத்திரி அமெரிக்காவுக்கு யார் சொன்ன நீ குழந்தைங்க இது புரியுதா? அதில் யானிஷா சர்வபூதான்னு அப்படியே வச்சுட்டா எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ராத்திரி சம்பவிக்க. அதுக்காக தான் இருட்டு அடிக்கும். எந்த விஷயங்கள் எல்லாருக்கும் புரியுமோ அந்த விஷயத்த யாருக்கு எந்த விஷயம் புரியாதோ எல்லாருக்கும் எந்த விஷயம் புரியாதோ அந்த விஷயம் அவளுக்கு புரியும். இவாளுக்கு எந்த விஷயம் நன்றாக புரியுமோ அந்த விஷயம் அவளுக்கு புரியாது. ஒரு 12 வயசு அது தில்லி வளத்துலேருந்து வந்தாசி வந்து தான் மதுராந்தகம் வரணும். அது செட்டு பஸ் கிடைக்காது. கார்த்தால் 4-5 மணிக்கு பஸ்ஸு. அதுக்காக ராத்திரி வந்து வந்தாசி தங்கிவிட்டு தெரிஞ்சு வாழ்க்கை தங்கிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸுக்கு போவோம். ஒரு ராத்திரி தங்கிச்சு அங்கே பேங்கர் கீழ்ப்பாக்கம் கிருஷ்ணமாச்சாரியர் நல்ல சிஸ்டர், நான் பெரிய பணக்கார், அந்த காலத்தில் லட்சாதிபதி, பெரிய பணக்கார், நல்ல வைத்திகர். அவாத்தில் தங்குவேன். அவாத்தில் நல்லா சாதம் ஆச்சாரமாக இருப்பா, சாதம் போட சாப்பிட்டு படுத்துவேன். ஒரு நாள் இந்த ஊரில் என்ன சினிமான்னு கேட்டேன்.
அவருக்கு என்ன சொன்னார், இங்கே வாடா நாவல்பாக்கம் சுவாமி போய் இந்த கேள்வி கேட்பியா நீ? இந்த மாதிரி எனக்கு என்ன கேட்குறேன், எனக்கு என்ன தெரியும், வாசல்லே போகிறது நான் பார்க்கதே கிடையாதா, இந்த மாதிரிலாம் கேள்விலாம் எங்ககிட்ட கிடையாது, எங்ககிட்ட கேட்டு வேறு கேள்வி கேட்கணும் தவிர பெருவாள் துவாரம் எப்படி பண்ணுறது, எப்படி பிராணாயம் பண்ணுறது அப்படிலாம் கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு. லோகத்தாரில் சினிமா இருந்தான்னு கேட்டால் சொல்லுவேன், அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அப்போ தான் புரிஞ்சுனேன் எத்தனை பேர்கிட்ட எத்தனை விஷயம் தெரிஞ்சுனேன் தெரியுமோ. அந்த மாதிரி இன்னும் தெரிஞ்சுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரங்களும் பல்தேக்கிச்ச தட்ட ரங்காச்சாரம் ஹஸ்தாந்திரமாக இருக்கும். பல்தேக்கிச்ச இப்படி சிரிச்சு 4 பக்கத்துலையும் பார்த்து தெரிஞ்சுருப்பேன். ஒரு இடத்துல உட்காந்து கிழக்கையோ வடக்கையோ பார்த்து அப்புறம் பெரிய நான்ட்டு நானே 1000 பேருக்கு சொல்ல வச்சுவாங்க சின்ன வயசில். அதெல்லாம் இன்றைக்கி மறக்காது எனக்கு. அவள் நீ யார் எனக்கு கேட்குறதுன்னு சொல்லுவாள் அந்த காலத்து பசங்க. அப்படிலாம் இல்லாத இப்படிலாம் சொல்லி சொல்லி தான் ஒரு மனுஷன் பரிவனாக வர முடியும். அந்த மாதிரியாக அந்த சுவாமி சாச்சார் இதுதான் யாதிஷா சர்வபூதானா. எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் அவளுக்கு புரியும். நமக்கு பரத்துக்கு பற்றி புரியும். மாயனி மண்ணு வரமதுரை மைந்தனி. அந்த மாயன் ஆச்சரிய சேஷ்டன் பரமபதநாதன் என்றதாக அந்த வைகுண்ட லோகத்தில் அவனுடைய இருப்பை பற்றி பேசுகிறார். ஆழ்வார் எல்லாரும் இந்த சௌலபியத்தை பேசி மூர்ச்சையா போனான். ஆண்டாள் பரத்தத்தை பேசி அது மூர்ச்சையா போகல, அது கை வாங்கி நிற்கிறாள். அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் இந்த பசங்க எங்கள் அமெரிக்காவில் அப்படி இருக்கும், எங்கள் அமெரிக்காவில் இப்படி இருக்கும், இந்த பறந்து குக்ராவும் எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா அதே போல் பகவத் பக்தால் பரமபத்தில் அப்படி இருக்கும், பரமபத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்ததுலாம் அதான் பேச. ஏன் ஞானம் விஷதமானால் இக்கரை அக்கறையா இருக்கும், அக்கறை இக்கரையா இருக்கு. அது ரொம்ப அழகான அக்கறை. அது அக்கறை என்னும் அனத்தக்கடலுள் அழுந்தி உன் பேருளால் இக்கரை ஏறி எழுத்திருந்த ஆண்டாள் சொல்கிறேன். உன்னுடைய அனுகிரகத்தினால் இந்த கரையில் ஏறிட்டேன், ஒரு அருள் கிடையாது அக்கறையிலேருந்து கஷ்டப்பட்டேன்னு. அக்கறைன்னா இந்த அக்கறை இல்லை, அந்த கரை. இது நீங்கள் அக்கறையாக கேட்க வேண்டிய விஷயம். அதில் இந்த கரையில் ஏறி இழைத்திருந்தேன். இங்கே வந்து சமபரியாரம் பண்ணேன் உன் பேருள்ள ஒரு அருள். அக்கறை என்னும் அனத்த கடல் சம்சாரம். சம்சாரத்தை அக்கறைன்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணோடனே பொண்ணுகள் வந்துன்னா எங்கள் அம்மா குழம்பு தப்பினா நன்னா இருக்கும், எங்கள் அம்மா சாதனை பண்ணால் நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றுல உங்காத்துல அப்படின்னு சொன்னா நல்ல மாமியார் சாதாரண கோபுல மாதிரி அரைஞ்சிடுவாள்ல. எங்கள் அம்மா குழம்பு பண்ணால் நன்னா இருக்கும், அவள் அம்மா யார் எல்லாம் குளங்கோத்தலாம் விட்டாச்சே இந்த மாதிரி தானே சொல்லணும். இந்தா அது அந்தான்னு சொல்லணும். அந்த எங்கா அது அந்த அது இந்தா அந்தான்னு சொன்னாக்க அந்த மாதிரி ஞானம் விஷதமான அக்கறை இக்கறை ஆகும். அந்த மாதிரி அதில் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனி. இந்த பாஷை எதுக்காக வந்ததுன்னா தூயோமாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனி. அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே நந்தகோதிலிருந்து அவதாரம் பண்ணான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனி. அங்கே இருக்கிறதோ அத்யுதமான ஸ்ரீவைகுண்டம். இங்கே வந்து அவதாரம் பண்ணடும் வடமதுரை மைந்தனி. இங்கே பகவத் சம்பந்தம் எப்பவுமே இருக்கும். வாமனாவதார காலத்தையும் ராமாவதார காலத்தையும் பகவத் சம்பந்தம் எப்பவுமே இருக்கும். அந்த இடத்துல பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார். இது ஸ்திரமாக இருக்கும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனி. இது இந்த ஹரிவம்ச ஸ்லோகத்தை மனசில் வச்சுருக்காங்க. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதன நாகபரியங்கம் உத்சர்ஜி ஆகதோ மதுராம் புரியும். ஏஷ நாராயண ஸ்ரீமான் வைகுண்டேது பரைய லோகே ஸ்ரீயாசாத். அது வைகுண்ட நாராயணே நமக்கே பரைய தருவான். அந்த முதல் பாட்டு. க்ஷீரார்ணவ நிகேதன பார்க்கடல் பையத்து இந்த வரவன் அடிவாடி மண் வடமதுரை பெய்ந்தனே. இங்கே கிருஷ்ணா தான் பார்த்தேன். அந்த ஹரிவம்சம் ஏஷ நாராயணா ஸ்ரீமான் க்ஷீரார்ணவகேதனா நாகபரியங்கம் உத்சர்ஜி ஆகத்தோ மதுராம் புரியும். அந்த ஸ்லோகத்தை கிரமமாக வச்சுட்டு இவள் ஆண்டாள் ஒளி செய்கிறாள். அங்கே பரம், அடுத்தது வியூகம், அப்புறம் விபவம் அப்படின்னு சொல்ல. அந்த மாதிரி இருந்துச்சு அவதார். மாயனி மண்ணு வடமதுரை மைந்தனி தூய பெருநீர் யமுனை துறைவனி. மைந்தன் பலம் உள்ளவன். அவதரிக்கிச்சியே அப்பா அம்மா கால்களில் இருக்கிற விலங்குகள்லாம் தூளா போச்சு. தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நல்லழுட்கண் வந்த எந்தை. சில குழந்தைகள் பறந்ததுன்னா வெறிச்சியே விலங்கும் கூட வரும். அப்பா அம்மாலாம் அரெஸ்ட் பண்ணுவார். இந்த தமிழ்நாட்டில் ஒரு ட்ராமா போட்டிருந்தான், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்க்குறது போஸ்டரில் பேர் போடாதான் பார்ப்போம். அம்மி மிதிக்க போலீஸ் வந்ததுன்னு ஒரு ட்ராமா. அந்த பொண்ணு எவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும். அம்மி மிதிக்கிறான். இன்னும் ஆற்றுல 1 நாள் 2 நாள் கூட கொடுத்தனம் பண்ணல. அம்மி மிதிக்க போலீஸ் வந்தது. குழந்தை பிறந்தது விலங்கு வந்ததுன்னு இருக்கு. நமக்குலாம் குழந்தை பிறந்தது விலங்கு போச்சு. ஆச்சரியமா நம்மாழ்வார். அதுவும் தந்தை காலில் பெருவிலங்கு முதல் பிரசவத்தும் போது போட்ட விலங்கு. சுவாமி தேசிகன் பாச்சார் நம்மாழ்வார் இதுக்குன்னு ஒரே ஆச்சரியப்படுறாரு. ஒரு பையன் என்ன பண்ணா முழுசா ஒரு லட்டு போட்டா சாப்பிட்டான். அந்த பையன் முழுசா லட்டு போட்டா சாப்பிட்டான்னு என்ன அவன் 100கணக்கான லட்டு சாப்பிட்றோம். ஒரு லட்டு சாப்பிட்டு போய் ஆசைப்படுறேன்னு சொல்லாலும் சில பேர். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி சொல்றார். ரொம்ப அற்புதம். சுவாமி நம்மாழ்வாருடைய ஒரு ஆச்சரியமே இல்லைன்னு தவிடுபடி ஆக்கிவிட்டார். என்னன்னா
நிகிலபந்த சரமத்தருணாதிபதேவகி பதிரமுச்சித விசிங்கலதஸ்திராது. அது ஒன்றும் உண்மைதான். கண்ணன் அவதாரம் பண்ணா அந்த இரும்பு விலங்குலாம் வெளிச்சு வாசம் தான். என்ன ஆச்சரியம்! நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகழச கிமத்புதம். எல்லா பந்தத்தையும் ஏன் மௌமாயா துரத்தியான்னு சொல்லி ஒருவராலும் போக்க முடியாத கர்ம பந்தம் இருக்கு. அந்த பந்தம் போச்சு, அந்த பந்தத்தை போக்குற அவதரிச்சு அந்த சொத்த விலங்கு போனதுக்கு போய் ஆச்சரியம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு அலட்சியம் வச்சுட்டு விட்டாரு. நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதோ, ஆச்சரியமான ஸ்லோகம். நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதி அர்த்தமே புரிவான ஸ்லோகம் சொல்லே போறோம். நிகிலபந்த நிவர்த்தக சந்நிதோ விகலனம் நிகழச கிமத்புதம். அத்புதம் சொன்னவர் நம்மாழ்வார். அந்த அத்புதம் சொன்ன நம்மாழ்வார் சிரித்து அத்புதமே இல்லை என்று கூட்டாது. யூஸ்வலாக சாதாரண விஷயம். அந்த மாதிரி வடமதுரை மைந்தனி தூய பெருநீர் யமுனை துறைவனி. அவன் எவ்வளவு யமுனுக்கரிலே உட்காந்துருக்கான். முத்துப்படும் துறை போல பெண்கள் படும் துறை அது. அதான் அந்த துறையில் உட்காண்டா பெண்கள்லாம் வருவா. அவளோட விளையாட பக்தாள் அர்த்தம். பக்தாள் கிடைக்கிற இடம். யமுனை துறைவனி ஆயரு குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை மக்ரும் யாதவ வம்சம் உத்தரிஷன்னு அந்த யாதவ வம்சத்தை உத்தாரம் கொடுத்தா பெருமாள் எடுக்காரு. அந்த மாதிரி ஆயரு குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அங்க யமுனை துறைவன் சுயாமுனகம் சுரசேனோ யதுஷ்டேஷ்டா சன்னிவாச சுயாமுனக. அது சங்கராச்சாரிய வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த சாஸ்திரம் சங்கராச்சாரிய வியாக்கியானம் பண்ணிருக்கார். பட்டர் வியாக்கியானம் பண்றார். சங்கராச்சாரிய சம்ஸ்கிருத ஞானத்துக்கு ஒன்று வியாக்கியானம் பண்றார். சுயாமுனக யமுனா தீர வாசினக நந்தாதேஹா சர்வேபி அஸ்ய பந்தவோ ஜாத்தா. யமுனக்கரையில் அத்தனை பேரும் பந்துக்களாக கொண்டான் சுயாமுன்னு வியாக்கியானம் பண்ணார். பட்டர் வியாக்கியானம் பண்ணார். யமுனா தீர சம்பந்தீனி புஷ்பாபஜய ராசக்ரீட வஸ்திராபஹாராதீனி மனோகராணி சோபனானி கிருத்தியானி எஸ்ய சஹா சுயாமுனஹா. யமுனக்கரையிலிருந்து வஸ்திராபகாரம் பண்ணுறது, ராசக்கிரீடை பண்ணுறது, புஷ்பங்களை பறிக்கிறது, இந்த மாதிரியான பரம சோபனமாய் பரம பாவனமாய் இருக்கக்கூடியதான அநேகம் விளையாட்டுகளை விளையாடணும் அவர் வியாக்கியம் பண்ண. ஆனால் அந்த யமுனை கரையிலிருந்து விளையாடின விளையாட்டு இருக்கு, அது என்னென்ன ஆச்சரியம்! குறவை ஆட்சியரோடு கோத்ததும் அந்த அஸ்திரஸ்திரோடு கூட ராசக்கிரீடை பண்ணானே, இது ரொம்ப தப்புன்னு பரீட்சித்தே கேட்குறான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் குழந்தை பிறந்திருக்கு, ஆத்துக்கார் இருக்கார், அப்படி இருந்துச்சு அந்த பசங்களோட கூட விளையாடலாமன்னா அதுவே தான் பதில். இவனுக்கு 7 வயசு, அவளெல்லாம் 30. 7-30 என்ன பண்ணும்? 7 வயசு பையன், நீங்க லோகதீஷ் தானே சந்தேகப்படுறோம். 7 வயசு பையன் என்ன தப்பு பண்ண முடியும்? அதனால நகலு கோபிகானந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மது. சரீரத்தையே பார்க்கல, இவன் உள்ளுக்குள்ள ஆத்மாவை தான் பார்த்தான். அதனால் ஆத்மாராமாளா இருந்த இடத்துல சரீராராமாளா இல்லை. அதான் அதுக்கு பதில் சொல்ற. அத்தோடு கூட ஒன்று சாய்க்கிற தூர்த்தாயுதம் தவையத்தில் ராசகோஷ்டியாம் தத் கீர்த்தனம் பரமபாவம் எத்வத் பிரியம் ததிய புண்ணியம் அப்புண்ணியம் அந்நியத் நானியத்தையோ பவதி லட்சணம் அத்திர ஜாத்து. தூர்த்தாயுதம் தவைகளை ராசகோஷ்டியாம் தத் கீர்த்தனம் பரமபாவம் ஆமனந்தி. இந்த ராசக்கிரகம் தப்பா இல்லையான்னு கேட்டேன். புண்ணியமா பாவமானு கேட்டா அது புண்ணியம் பாப்பத்தை என்ன லட்சணம் நீ வச்சுட்டு இருக்க? பெருமாளுக்கு எது பிடிச்சதோ அது புண்ணியம், பெருமாளுக்கு எது பிடிக்கலையோ அது பாப்பம். அது எப்படி தெரியும்? இந்த ராசக்கிரமம் தப்பா இருந்தா விரக்தாகிரேசர் சுவாமி நம்மாழ்வார்த்த அனுசந்தானம் பண்ணுவார. தூர்த்தாயுதம், தூர்த்தம்னா ரோகுக்கு பேர். அந்த ரோகுகள் பண்ற காட்டு பண்ணிருக்காங்க யாரு? கிருஷ்ணன். எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு எங்க காலேஜில். ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ரோக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வாட்டர்னு சொல்லுவார். ரோகுகளில் முதல் தீர்த்தம், அது சரியா தப்போ? ரோக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி அது காலத்து தப்பு இருந்தால் சோதனை பண்ண வேண்டாம். அந்த மாதிரியா ரோக், அந்த தூர்த்தன்ற அந்த மாதிரியா கார்த்தி செஞ்சுக்கான். தத்தீர்த்தமும் பரமபாவனம் ஆவனந்தி நிவர்த்த தரிசி உபகீயமானாத். மகா ஞானிகள்லாம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறாளே, தப்பா இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுவாள அப்படின்னு சொல்ற. அப்படி யமுனை துறைவனி தாயாம் ஆயரு குலத்தின் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தன் வயிற்றிலே பட்டம் கட்டி கொண்டு தாய் வயிற்றுக்கு பட்டம் கட்டினான். பட்டம் கட்டுறதுன்னா இந்த எண்ணோன்பு நோற்றாள்களோ இவரை பெற்ற வயிறுடையாள். இந்த தன் வயிற்றுல தாம்பு கயத்தை கட்டிண்டு அந்த தழும்பு இன்னைக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட சர்வேஷன் எந்த ஒரு அம்மா கிட்ட இப்படி கட்டுப்பட்டு தழும்பு கிடைக்க முடியாது இருக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றவர்கள் யாருன்னு எல்லாம் லோகத்தாரெல்லாம் கொண்டாட முடியாது. இது சேஷியனுடைய திருவிலட்சணை இருக்கும்படி பெரியாழ்வார் வியாக்கியம். பெரியாச்சாரம் ரொம்ப அற்புதமான வியாக்கியம். நாமெல்லாம் பகவானுக்கு தாசபூதத்தை காட்டுறது கையில் சங்கச்சக்கரத்தை பறிச்சுக்கணும் இல்லையா? சர்வசேஷியான எம்பெருமான் நமக்கு விதேயனா இருப்பான்றதா. சர்வசேஷியான எம்பெருமான் தானே வந்து நம்ம கிட்டே இருந்து இலட்சணை பெறுகிறார். நாம் பெருமாள் கிட்டே இருந்து சங்கச்சக்கரத்தை நாம் 10 பெற்றுக்கிறோம்.
இவன் நம்ம கிட்ட வந்து நான் உனக்கு சுவாமி நீ சொன்னதான் நான் கேட்கறது, அது ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா சேஷியனுடைய திருவிலச்சினை இருக்கும்படி எவ்வளவு ஆசீர்வாதிக்கணும். அந்த மாதிரி அற்புதமாக தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது என்ன பண்ணணும்னா பரிசுத்தாளா போகணும். அதை கூட இது கூட லிஸ்ட்லாம் எழுதிட்டு போகக்கூடாது, எதையுமே நம்ம கேட்கக்கூடாது. தூயோமாய் வந்து வந்து எங்க அந்த பெருமாள் சந்தி நோக்கி போனாலேயே அவன் சந்திரிக்கு வந்து அந்த காலை வச்சு எங்கெங்கயோ போறாளப்பா ஒருத்தரும் பத்யாம் அபிகமாச்சேவ ஸ்நேகசம் தரிசனம் கிட்ட வந்தே இதே வந்ததே போறோம், இதுவே பூஜையே வேண்டாம்னு சொல்றோம். அந்த மாதிரியா வந்து நாம் நாம் எப்படிப்பட்டவா பெருமாள்கிட்ட ஒன்று 100,000 கொடுத்து பின்னும் ஆளுமை செய்வன் நான் இல்லையா. இங்கு வந்து எத்தனையும் அவுதி செய்த பேரில் எங்கேயாவது சாப்பிட்டு போறானே நினைச்சு சக்கர பொங்கல் சமர்ப்பிக்க பெருமாள். எங்காவது 5-6 குழந்தைகள் இருக்கு, நான் அப்படிதான் பண்ணிருக்கேன் பொங்கல், கண்ணா நீ சாப்பிட்றாதடாப்பா அப்படின்னு சமர்ப்பிக்கிறோம் இல்லையா. அப்படிதானே காஃபிக்கு நாழியாச்சேன்மா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணா சாப்பிடக்கூடாது கொள்கை ஆம்பியா. காஃபியை பெருமாளுக்கு அம்சம் பண்ணக்கூடாது, ஆனால் அம்சம் பண்ணாது காஃபி சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணுறது சொல்லுங்க. காஃபி அம்சம் பண்ண வேண்டாம், பண்ணா என்ன ஒன்று தப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் கேட்டார் என்ன பண்ணலான்ட்டு. திருக்கோட்டியூர் சுவாமி பெரிய மகான் இருந்தார். அந்த சுவாமி ஒரு சமயம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பட்டணத்துக்கு இருந்து காலேஜ்லாம் சாச்சார். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அங்கே கோழியாள சுவாமி பெரிய சன்னியாசி, பெரிய விரக்தாங்க. அந்த சுவாமி சந்திக்கு போனார். இந்த சுவாமி பட்டணத்துக்கு எழுனார்னு சொன்னார். அவர் எல்லாரையும் பரியாசம் பண்ணார். ஆஹோ திருக்கோட்டு சுவாமி தான் பாக்கி, அவரும் பட்டம் போட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் சுவாமி வந்து எங்கே எத்தனை நாள் எழுதுனா பட்டணத்துக்கு. சுவாமி எழுதியா நானும் பட்டணம் வர வேண்டியதான் அப்படின்னு கோழியாள சுவாமி சாச்சாரான். நானே சுவாமி ஏழை பண்ண போட்டு தான் வந்தேன். அங்கே இருக்காள் நல்ல புத்திசாலியாக இருக்கா, விஷயங்கள் என்ன கிரிக்கிறா. அவள் ஒரு கேள்வி கேட்டா, இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, நான் கோழியாள சுவாமி கேட்டுன்னு வந்து சொல்கிறேன், இல்லை அந்த சுவாமியை அழைச்சி வந்து பதில் சொல்கிறேன். என்ன கேள்வி கேட்டானா, காபி சாப்பிட்றதுல என்ன தப்புன்னு கேட்டா. கொட்டையில் காபி கொட்டையில் தோஷமா, பாலில் தோஷமா, சக்கரையில் தோஷமா. சக்கரையில் இந்த எறும்பு புள்ளிலாம் போடான்னு பூச்சி அது இல்லை. இப்போ பால் நம்ம ஆற்றுலேயே கிடைக்கிறது பசு, காப்பி கொட்டையை நம்ம ஆற்று தோட்டத்திலே விளையும். இதில் எதில் தோஷம், ஏன் காப்பி சாப்பிடணும்னு சொல்லணும்னு கேட்டால் நான் கோழியாள சுவாமி கேட்டேன். போய் நீ வாழையாடி நீ போ அப்படின்ட்டு. இது பதில் சொல்ல முடியல. சொல்ல முடியலன்னா ஏதோ ஒரு வழக்கம். இப்போ கூட சொல்கிறேன், அழிசிங்கர் ஆரம்பிச்சாச்சா நாங்களும் சுத்தமாக காத்துட்டு இருக்கோம். நீங்கள் யார் ஆரம்பிச்சா நான் சுத்தமாக காத்துட்டு நான் சொல்கிறேன். வெள்ளி ஒருத்தர் யோசனை சொன்னார், இந்த வெள்ளி கங்காளம் இருக்கும் இல்லையா, இந்த கங்காளத்து நிறைய திக்கா காஃபியை போட்டு விஸ்வரூபத்திலே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்துக்குள்ள ஆடி போடும். அது விஸ்வரூபத்தில் நிவேதனம் பண்ணி கொடுத்தா நாங்கள்லாம் ஷார்ட்டு பாராயணம் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இஷ்டம் யாராவது ஆரம்பிச்சது பேரை போட்டுங்களேன், நானா அந்த பேரை வாங்கிக்கிறதுல இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி சில காரியங்கள் இப்போ பிராச்சீன ஆச்சாரத்தில் வந்தது. எதுக்காக வந்தேன்ட்டா அந்த மாதிரி எதுக்காக வந்தது. தூயோமாய் வந்தனாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி எதுக்கோ வந்தது. வாயினால் அதாவது எதையும் ஒரு அபேட்சித்து பெருமாள்கிட்ட போகும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழியம் பூதுருவாந்தனும். அது ஏற்கனவே இருந்த பாப்பங்கள் இந்த இடைச்சியா வேஷம் போட்டால் கூட சுத்தியற்றம் மனசில் ஓடும். தத்யதா இஷிகா தூலம் அக்னப்ரோதம் பிரதூயேதா ஏவம் ஹாஸ்து சர்வே பாப்பமான பிரதூயந்தேன்றதால் சரணாகதி பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு ஆரம்ப காலத்தில் எல்லா பாப்பங்களும் இவனை விட்டு அந்தண்ட போயிடுறது. அது சொல்கிற இந்த ஊகம் இருக்கோ தொடப்பத்தில் இருக்கல, அது நெருப்பில் போட்டால் எப்படி இருக்கிறவே தெரியாது போயிடும், அந்த மாதிரி போயிடும் சொல்கிற. அது அந்த ஸ்துதியினுடைய அர்த்தம். இடைச்சியாக வேஷம் போட்டால் கூட அவங்க பூனல் அறுத்து போட்டு எல்லாம் போனோட பிராமணுடைய பேச்சு நல்லா காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி அந்த இடைச்சி உபனிஷத்து இப்படி தூயோவாய் வந்தாலும் தூவலை தூத்து வாயினால் பாடி மனத்தில் போயபடியும் பொதுவான் தீயிலில் தூசாகும் செப்பு. இந்த பாசனம் எதுக்காக வந்ததுன்னு கேட்டால், இப்போ நோன்பு நோக்கிறதுக்கு யார் யார் நமக்கு பிரதான ஆட்னா நாராயணன், என்ன லாபம்னா நீராட்டம் சொல்லியாச்சு. அது என்ன செய்யணும், வயிற்று நாம் நம் பாவைக்கு செய்யுங்களோ. ஊராருக்கு என்ன லாபம்னா ஓங்கி இந்த ஆழிமணிக்கண்ணான்னு நான் பெருமாளை நோக்கி நோன்பு போத்துவான், தேவதாந்திரங்களாம் நமக்கு வந்து சர்வ் பண்ணுவான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஊற்றி எழுந்தேன் எல்லாம் சரிம்மா, நம்முடைய பாப்பம் நல்ல காரியத்தை பண்ண விட்டா தடுத்துருமே. ஷேயாம்சி பகு விஜானி பவந்தி மகதாம் அப்படி தசரத சக்கரவர்த்தி பட்டாபிஷம் பண்ண ஆசைப்பட்டான். ராமன் சர்வேஸ்வரன் ராமன் பட்டாபிஷம் பண்ணிக்க போறான். வசிஷ்டர் நாள் பார்த்தார், பட்டாபிஷம் இருந்து போச்சு. அவன் நம்முடைய தௌர்பாகியம் தானே. அதனால ஷேயாம்சி பகு விஜானி மகந்தி பவந்தி மகதாம் அப்படி பிரிவாள் பண்ணா கூட அஸ்ரேயசு பிரவருத்தேத்து குத்திரையாந்தி விகாத்துக்காக ஒரு தப்பு காரியம் பண்ண ஆரம்பிச்சா கரெக்டாக குறிப்பிட்ட நாள் நடக்குது. அது ஏன் இப்படி அங்கே எங்கே போச்சுன்னு பார்ப்போங்களா. ஆனால் பாப்பம் ஒன்று பிரதிபந்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய பாப்பம் இந்த நோன்பு சரியாக நடக்க விட்டா பண்ணால் என்ன உபாய விரோதியான பாப்பம் இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். இது ஒன்றுமே பண்ண வேண்டாமா. ஒருத்தன் சொன்னால் உடம்புல பித்தம் வியாதி இருக்குது, அது என்ன பண்ணுறதுனா நீ தினம் பால் சாப்பிட்றதோ இல்லையா, சாப்பிடுவேன் கிடைக்கிறீங்க சாப்பிடுவேன் கிடைக்கிறீங்க சாப்பிட மாட்டேன்னா அதையே நியமாக சாப்பிட்டு வா. சேர்ப்பால் போகரூபமாக பறியினால் பித்தம் தன்னடையே போவா போலே இல்லையா. நீங்கள் சாப்பிட்ற பால் இருக்க அந்த பாலையே கொஞ்சம் நல்லா மஞ்சள் போட்டு காய்ச்சி நல்லா சக்க காய்ச்சி
சீனா கல்கண்டை போட்டு சாப்பிட்டுங்களானாக்க தானாகவே அந்த கல்கண்டை போட்டு சில பேருக்கு பிடிக்கும், போடாத சில பேருக்கு பிடிக்கும். க்ஷீரம் சர்க்கரை ஆகிட்டு சர்க்கரை இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப ருச்சியாக இருக்கும். அந்த மாதிரி சேர்ப்பாலே போகரூபமாக உங்களுக்கு பிடிச்சதான பால் தானே, பிடிக்காத பற்றி சொல்ல. காஃபியே தினம் 2 டம்ளர் சாப்பிடுவா. அவனுக்கு வியாதி தவளையாக போடணும்னா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுடுவா. கஷாயம் சாப்பிடணும் கஷ்டமாக இருக்கும். அதில் போகத்துக்காக ஏற்பட்ட வஸ்துவே மருந்தான் யாரா போல சேர்ப்பால் போகரூபமாக பறியினால் நம்ம கண்ணன் ரொம்ப வேண்டியணும் இல்லையா, அந்த கண்ணங்கிட்ட வார்த்தை சொல்லி கொஞ்சம் சேவிச்சு அவனை வணங்குறது, அவன் திருவிழே புஷ்பத்தை சேர்க்கிறது, அவன் திருநாமத்தை வாயால சொல்றது, இதெல்லாம் பண்ணவனக்க கட்டாயம் பாப்பங்கள்லாம் போயிடும். பாப்பம் போகிறதுக்காக தனியாக ஒரு காரியம் செய்யும். பரமாத்மாவே பாபத்தையும் போக்குறோம், மங்களத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கணும். திருப்பாவை போல பாதங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும். சில மருந்து டாக்டர் கூட முதல்ல வியாதி தாவளையாட்டம், அப்புறம் ஹெல்த்துக்காக டானிக் தரேன்னு சொல்லுவோம். ஜுரம் இருந்துச்சே டானிக் கொடுத்தா ஜுரம் ஷாட்டு கொடுக்க தவிர உரைக்காது உரைக்காது இல்லையா. அதில் ஹெல்த்துக்காக டானிக், அப்புறம் வியாதி போகிறதுக்காக மருந்து வேறு. இது அப்படி இல்லை. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா, அந்த மதுரா நகரத்துக்கும் அப்படி தான் உண்டு, பெருமாளுக்கும் அப்படி தான் உண்டு. இவனே ஒன்னே பாபத்தையும் போகும். அந்த மாதிரி அந்த பாப்பத்தெல்லாம் போகும் சொன்னார். அந்த மாதிரி அந்த பாப்பம் போகிறதுக்கு வழி அவர் திருநாமத்தை சொல்கிறான். அது அவள் தன்னுடைய பாப்பத்தை கண்டு பயந்துறாள். இந்த பாப்பம் இருக்க அது பெரிய சமுத்திரம், நிமிஷத்துக்கு நிமிஷம் பொங்குவது. அனுக்ஷண சமுத்திரத்தை துரிதவாரதோ. உண்மையில் நாம் பண்ணுற பாப்பத்தை பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நிம்மதியே வராது. சரணாதி பண்ணுறவாளுக்கு இல்லை, பண்ணிக்காத வாழ்க்கை நிறைய எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிச்சுன்னா பணக்காரங்க கவலைப்பட வேண்டாம். செட்டில்மெண்ட்லேயே பண்ணலாம், மொத்த சொந்தம் யார்கிட்ட போடுவோம் வழிபடுவா இல்லையா. அதில் அகிருத்த கிருத்தியாள் இருக்காளே அவளுக்கு தான் யமனை கண்டா பயம். கிருத்த கிருத்தியா பிரதீட்சந்தேன்னு இவாளுக்கு பயமே கிடையாது. அந்த மாதிரியாக இந்த பாப்பம் பண்ணாலும் பயம் வரும். அந்த பாப்பத்துடைய கொடுமையை பற்றி வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். அனுக்ஷண சமுச்சித்தே துரிதவார்தோ துஸ்தரே எதி கொச நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷா விலா. நிறைய பாப்பம் நிமிஷத்தினோடு இந்த பாப்பம் பொங்கும். ஒரு அரக்ஷணத்தில் எத் பிரம்மகல்ப நீதானுபவே பினாசியம் தத் கில்பிஷம் சிரஜதி ஜந்து ஏ க்ஷணார்த்தே. ஒரு 1/2 செகண்டில் எவ்வளோ பாப்பம் பண்ணுறான்னு தெரியுமா? அது எஃபெக்ட் சொல்கிறேன். கோரத்தாழ்வான் சாய்க்கிறேன். எத் பிரம்மகல்ப நீதானுபவேபி. பிரம்மகல்பம் பிரம்மாவுடைய வயசு, அந்த கல்பம் அதனால் 10,000 கல்பம் அனுபவிச்சா கூட தீராததான ஒரு பாப்பத்தை 1/2 க்ஷணத்தில் பண்ணுறான். ஒரு க்ஷணத்துக்கு 20,000 கல்பம். ஒரு மணிக்கு எவ்வளோ அது? வாய்ப்பாடுலாம் தாண்டி போடும். ஒரு நாள், அப்புறம் ஒரு மாதம், ஒரு எத்தனை ஜென்மாக்கள் அவ்வளோ பாப்பத்தை சேர்த்து. சரி, அதுக்கு பிராசித்தம் பண்ணிக்கலாமே மந்திரம் சரியாக சொல்கிறதில்ல. ஸ்வர வர்ண விதி விபர்யாச நியூனாதிருத்த பிராசித்தாசும் சொல்கிறோம் இல்லையா. அதில் ஸ்வரம் வர்ணங்கள்லாம் வந்துடும். அது வந்து பார்த்தா நாம் சொன்னால் தப்பாக போகிறது, வாத்தியார் சொல்கிறதே போகணும் வாய் மூன்று இருந்துடுறாங்க. இது ஸ்வர வர்ண விபரீதம் கிடையவே கிடையாது, தப்போ தவிர சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கர்மாக்களில் மந்திரத்தில் தப்புகள் வந்ததுன்னா அதுக்காக பிராசித்தம், அந்த மந்திரத்தில் தப்புகள். ஐடிங்கிற சாஹிப் தந்தி கம்பி துளினா, டெலிஃபோன் கம்பி துளினான்னு ஜெயிலில் போட்டால் விடுதலை ஆகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கு ஜன்னல் கம்பியை துளினான். இந்த சிறை தண்டனை இதுக்காக கம்பி துளினதுக்காக. அது முடிச்சு அங்கே கம்பி, அங்கேயும் ஜன்னல் கம்பி துளினானுங்க. இதுக்கு தண்டனை இன்னும் இப்படி போயிட்டே இருந்ததுன்னா எதி கொச்ச நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவில. அதுவும் அந்த மாதிரி தோஷம் உண்டு. ததித்தம் அகதோமை பிரதிதானம் அதீதாம் சொபுத்தி பரிகள். நான் ஏதோ பண்ணுறேன், ஆனால் நன்னா பண்ணால் நீ டெய்லி இருந்தால் போச்சு, நானா நன்னா பண்ண முடியாது. ததித்தம் அகதோமை பிரதிதானம் அதீதாம் சொபுத்தி பரிகல்பித்தும் கிமுபிரங்க புத்தி. எப்படி பண்ணுவேன் எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரியாக நிறைய பாப்பங்களாம். இந்த பாப்பம் வராமல் இருக்கணும்னா அடிக்கடி வியாதி பிடுங்கிறதே என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். கண்டத்தை சாப்பிடாத, கண்ட போது சாப்பிடாது. 10 மணிக்கு பெருமாள் திருவாரூரத்தை கொண்டு 10 மணிக்கு எங்களை போல இருந்தால் 12 மணிக்கு கோஷ்டி கருட சுவாமி எழுதிருந்தார். 2 வேளை தான் அபிஷேகம். அந்த நன்னா மிருஷ்டமாக அபிஷேகம். மத்தியானம் 1 மணிக்கு பெருமாள் திருவாரூரம் பண்ணி சாப்பிட்டா அப்படின்னு ராத்திரி அவ்வளோ வியாதியே வந்தது கிடையாது. திருநாராயணபுரத்தில் மொத்தம் 5000 பேர் இருக்கா மேல்கோட்டை. அந்த ஊரில் என்ன விஷயம்னு கேட்டால் ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது, ஒரு கிளினிக் கிடையாது. இது உங்ககிட்ட போய் திருநாராயணபுரத்தை நான் சொல்லக்கூடாது, நான் எங்கெங்கே வந்து நீங்களாம் பக்கத்தில் இருக்கேன். இப்போ நேற்று போயிடுச்சு சொன்னார். ஒருத்தர் யாரோ துணிஞ்சு ஒரு கிளினிக் வச்சாங்க. 6 மாதம் பார்த்தா ஒருத்தர் கூட வரலையா. அது ஒரு கிளினிக்கே இல்லாத ஒரு க்ஷேத்திரம் தான் திருநாராயணம் தான். எங்கள் அகோபிலத்தில் நிறைய ஜனங்கள்லாம் வருவாளே, இந்த தொத்துறையெல்லாம் வரப்போகுதுன்னு ராத்திரி பகலுமா வேலை செய்தால் கிளினிக் ஒன்று வச்சோம். அந்த டாக்டர் என்ன பண்ணால் கச்சேரி கட்டுருக்கான் உட்காந்து. இங்கே வந்தால் உபன்யாசத்துக்கு வந்துடுவான், கோஷ்டிக்கு வந்துடுவான். என்ன யாரா வந்தால் தானே ஒருத்தருக்கு ஒரு வியாதி வரப்போகுது. அப்படி நடந்தது ஆச்சரியம். கடைசியில் வரவாடலாம் கையில் மெட்டாசின் அது இதெல்லாம் கோசம்லாம் ஒன்றும் இல்லையா, இதெல்லாம் மருந்த போனால் கூட அகோபிலத்தே தூக்கி போட்டு போட்டா. சில பேர் கொண்டு வந்த மருந்தெல்லாம் போடுவோம். சில பேர் இன்னொருத்தில் போனால் வருமேனதுக்காக அப்புறம் எடுத்துகிட்டு போனேன். அந்த மாதிரியா நான் வியாதி பீடா நச்ச தைத்திய சங்கா அந்த மாதிரி இருந்து
அதில் பாப்பம் என்ன பண்ணுறது? அதுக்காக பாப்பம் வராமல் இருக்கணும்னா சுவாமி நம்மாழ்வார் ஒரு அருளி செய்கிற அந்த பிரகாரம் நடந்துட்டா பாப்பமே வர. நீ காத்தாலும் அங்கே சொன்னேன், நயவேன் பிறர் பொருளை அசலாத சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பிறர் யார் தெரியுமா? பிறர்னா அந்நியர். அந்நியோட சொத்து அந்நியன்னா பரமாத்மா. உத்தம புருஷஸ்து அந்நியா, பரமாத்மா அந்நியான்னு சொன்னா பரமாத்மா. பிறர் அவருடைய சொத்தை ஆசைப்பட மாட்டேன், அதாவது பரமாத்மாவோட சொத்தை ஆசைப்பட மாட்டேன். பரமாத்மாவோட ஜீவாத்மா. ஆத்மாபகாரம் பண்ண மாட்டேன். ஆத்மாபகாரம் பண்றவா எல்லாம் ராவண கோஷ்டி சேர்ந்த ராவணன் செய்த செயலை செய்ய மாட்டேன். கீழே வியாக்கியம். அவன் பெருமாளுக்கே உரியவளா இருக்க முடியாத பிராட்டி அபரிச்சுன்னு போனான். நாம் என்ன பண்ணோம்? சரணாதி பண்ணிக்காதவா. பெருமாளுக்கே உரியதானே அந்த கௌஸ்துபரத்தனும் போல அவனுக்கு ரொம்ப உகந்தான். ஜீவாத்மாவி நம்ம ஆத்மாவி நம்மதுன்னு திருடி வச்சு. அதனால சரணாதி பண்ண அத்தனை பேரும் யாரு? ராவணன். அந்த ராவணன் கெட்டு போனது காரணம் மாரீச்சன். நயவேன் பிறர் பொருளை நயவேன் கீழாரோடு, மாரீச்ச பிரபுத்தோட சேர மாட்டேன். கீழே வியாக்கியம். ராவணன் என்ன பண்ணா, நான் ராமனை யுத்தத்தில் ஜெயிச்சு சித்தியை கொண்டு போறேன். மாரீச்சு சொன்னா ராமனை ஜெயிக்க வந்தாலும் முடியாத, நான் பாடுபட்டிருக்கேன். அதில் வஞ்சினாலே மானா வேஷம் போட்டு போய் நான் ஏதோ வஞ்சினால் செஞ்சு அபாரம் பண்ணா உண்டே தவிர யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. இந்த குறுக்கோழி அவன் தான் சொல்லி கொடுத்தான். அப்போ நீயே மானா வேஷம் போட்டுக்கன்னா அவன் கடைசியில் கூட அவசியம் இல்லையா? இந்த மாரீச்சனுடைய அவங்ககிட்ட போகாமல் இருந்தால் ராவணன் நல்லவனாக இருப்பான். அந்த மாதிரி மாரீச்ச பொருள் சேர மாட்டேன். நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு, பெரிவாள்கிட்ட சேரணும். கீழாரோட சேரக்கூடாது. அதுக்காக ஆத்திலே உட்காரக்கூடாது. பெரிவாள் உயவேன் உயர்ந்தாரோடல்லால், மகான்களை தவிர வேற யாரோடு நான் சேர மாட்டேன். உயர்ந்தவர் யாருன்னா விஸ்வாமித்ராதிகள். சரணாகத லட்சணம் பரம தர்மம். இதில் சில பேருக்கு பேர் வந்துடுது வசிஷ்ட சிஷ்யன்னு பேர் இல்லையா? சரணாகத லட்சணம் பரம தர்மம் சொல்லி வசிஷ்ட பேர் சொல்லணும் இல்லையா? சொல்ல விஸ்வாமித்திர பேர் தான் சொல்றேன். ஏன்னா வசிஷ்டர் வருஷங்கள்லாம் பாடு சொன்னார். சரணாகத ரட்சணம் பண்ணி காட்டல. மாமியார் படிச்சு 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 சொல்லுவாள், இப்படி பண்ணு அப்படி பண்ணுட்டு. ஓ ரொம்ப நன்னா இருக்கு, இந்த கோலம் எங்கே கற்றுனேன்னு எனக்கு மாமியார் பண்ணான்னு சொல்லாம இல்லையா? நான் புஸ்தத்தை பார்த்து கற்றுனேன்னு சொல்லணும். இல்லை பக்கத்தாத்துக்காரி மாமி சொன்னாரு. அந்த மாமியார் காயப்பட்டா எப்படி இருக்கும்? உபயோகம் இல்லாத ஒரு பொண்ணை திருத்தி நன்னா தலையை பண்ண சொல்லி கொடுத்து நன்னா கோலம் பண்ணி கொடுத்து இவள் கரடியாக கத்தினாலேனா பக்கத்தாத்து மாமி கோலம் போட்டால் அதை பார்த்து கற்றுனேன்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில். இல்லை பக்கத்தாத்து மாமி கோலம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கணும், மாமியார் நன்னா கோலம் போடும் அது சொல்ல மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரியாக என்னாச்சு, அது சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. அப்படி இல்லை, வசிஷ்டன் பாடம் சொல்லி கொடுத்தாரு. ப்ராக்டிக்கலாக சரணாகத்தை ரட்சணம் பண்ணி காட்டல, விஸ்வாமித்திரம் பண்ணி காமிச்சது. அதோட எல்லாருமே ஜாதி பற்று உண்டு. விஸ்வாமித்திரம் கோத்தில் பிறந்தது இல்லையா? அதில் தங்க வம்சத்தில் சேர்ந்த அந்த வம்சப்பற்று சுவாமிக்கு தேசிகனுக்கு உண்டு. விஸ்வாமித்ர கபோத வானரகு வ்யோமாத்மக பிரேயசி அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரம் தான் சரணாகத்தால் ரட்சிக்கணும் விஸ்வாமித்திரம் சொல்லி கொடுத்தான்றார். அபய பிரதான சாரத்தில் ராமன் திருவார் தேசிகன். அந்த மாதிரியா இங்கே உயர்ந்தோரோடலால் உயவேன். அந்த உயர்ந்த விஸ்வாமித்ரான்னு வியாக்கியானம் பண்ண சரணாகத்தை காட்டி கொடுத்தாரு. இப்படி திருமாலையிலிருந்து தெய்வம் ஏற்றேன் சேப்புத்தான் எம்பெருமான் தவிர வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். இப்படிலாம் இருந்தா வருமாறு என் நம்மேல் வினை. இப்படி இருந்தால் உங்கள் மேலே எப்படி பாப்பம் வரும்? ஒரு பாப்பமே வராது அப்படின்னு சைக்கிறாள். அந்த மாதிரி நாம் தூமலை தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பாப்பம் எங்கேருந்து வரும்? அதுக்காக நீ பாப்பத்துக்கிட்டு பயப்பட வேண்டாம். சரி, எங்கே போகணும்னா மாயனை மண்ணு வடமதுரைமை இந்தனி. மாயன் எம்பெருமானை பற்றி சொல்லிச்சேன். மாயன் என்று சொல்லுவதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. பிறகுச்சியை பிடிச்சு மாயன் தான். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஆப்ராதுர்பாவாத்து பிரகடித பரபிரம்மானுபாவான்னு பிறகுச்சியே தான் சர்வேஸ்வரன் காமிச்சிருந்தான். உடனே 4 கையை 2 கையை ஆக்கிவிட்டான். எத்தனை மாயன் தெரியுமா? அங்கே நாராயணாவிச்சியும் மாயன், க்ஷீராப்தியும் மாயன், வாமனாவதாரத்திலையும் மாயன் இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணாவதாரத்தையும் மாயன். ஆச்சரியமான எல்லாத்தையும் ஆச்சரியமான சேஷ்டங்களே உடைய. குள்ளனா பிறந்து உலகத்தால் தான். அதீந்திர உபேந்திரா அதீந்திரா, இந்திரனுக்கு தம்பியா பிறந்து இந்திரனுக்கு மேல்பட்டானா, இதெல்லாம் மாயம். அந்த மாதிரி எல்லாம் மாயன்னு சொல்றதோ எதுவும் சொல்லணும். ஆச்சரிய சேஷ்டன், ஆச்சரியவத் பச்சதி கசிதேனம். இது ஜீவாத்மாவை பற்றினது, கீதையில் வருது. அந்த மாதிரி ஆச்சரியபூதன் மாயனை மண்ணு வடமதுரைமை இந்தனி. அந்த அமையுடன் நாடன் மாயை அறிபவர் யாரே? சுவாமி நம்மாழ்வார். அமையுடைய அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமையுடைய நாடன் மாயை அறிபவர் யாரே? அவனுடைய ஆச்சரியமான சேஷ்டை யாராலும் புரிந்து கொள்ள முடியும்? யாருன்னா இந்த ஊர்ல யாராலையும் அவனா யாருன்னா ஸ்திரீகள், புருஷா, பண்டிதா, பாவனா, ஏதோ வெரைட்டிஸ் காட்டணும் இல்லையா? அமையுடைய நாடன் மாயை அறிபவர் யாரே?
லோகத்தில் ஜனங்களை சில பேராக பிரிக்கலாம். யாரை எப்படி? நித்தியசூரிகள், நித்தியசூரிகளை பிரிக்கலாம், சம்சாரிகள்னு பிரிக்கலாம், பிரம்மாதிகள் அவளை பிரிக்கலாம், சர்வைக்கிறான எம்பெருமான பிரிக்கலாம். இந்த 4 பேருக்கும் சர்வைக்கிறான எம்பெருமானு கூட அவனுடைய வைபவம் தெரியும். மாயனை நித்தியசூரி திருவா நித்தியசூரிகள் பரத்வ அனுபவம் பண்ணையாலே அறியார்கள். ஒரு ஆஃபீஸில் பாஸ் இருக்கார், அவர் ரொம்ப பெரிய மனுஷனா, அங்கே உட்காண்டா ஜம்மு உட்காந்து முன்னே உட்காந்துருவான், காரியத்தை பார்த்துருவான். அவர் கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப கெட்டிக்கார், ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு சிரி பரிசு. இவன் அந்த மாதிரி வேறு ஒரு தன் சமானமான கோஷ்டில் சிரிச்சு பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு காருக்கு வந்தான். எங்கள் எஜமானுக்கு இப்படிலாம் கூட சிரித்து பேச தெரியுமாண்ணா? அடாடா, ஆஃபீஸில் வந்தால் விரட்டுன்னு வேலை வாங்குறாரு, இப்படி சுடுன்னு இருக்காரு, ஆத்துக்காரிக்கிட்ட கூட இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினச்சது உண்டு. இவ்வளோ தூரம் சிரிச்சு பழைய பார்த்ததே இல்லையா இல்லையா? அதில் நித்திய சூழலுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இந்த நித்திய சூழல் பரத்வ அனுபவம் பண்ணினாலே இதை மாயை அறியார்கள். ஏன் அடுத்தது சம்சாரில் நாஸ்திகராகையாலே அறியார்கள். அவளுக்கு பகவத்துமே தெரியும், அவள் தெரிய மாட்டான். பிரம்மாதிகள் தாம் அறிவாலே அறியிருக்கிறாயாலே அறியாள். பிரம்மாதிகளால் தாங்க தபஸ் பண்ணி ஞானம் பெற்றவாள் இருந்தால் இந்த ஞானம் அவளுக்கு வராது. மயர் வர மாதிரி ஆழ்வாள் கேட்கிறான்னா அவள் தாங்களே அனுபவிச்சு மோகிச்சு போகிறது இன்னொருத்தர் சொல்ல முடியாது. மயர் வர மாதிரிலும் அவ்வளோ பெற்றவர்கள் மோகித்து கிடப்பார்கள். எம்பெருமான கேட்கலாமன்னா சொத சர்விக்கிறான் எம்பெருமானும் தன்னை அறிகில்லான். சோ அங்கவா எதிவா நவேத. தன் தன்மை தனக்கும் அறிவறிய பிறான், அவனுக்கும் தெரியாது. ஆனால் அமையுடைய நாரன்மாயி அறிபவர் யாரே? ஒரு வருஷம் முழுக்க நந்தகோவில்ல ஒரு அம்மா கூட குழந்தை அடிச்சதில்லை. ஒரு பசு கூட கண்ணுக்குட்டியை முட்டினதில்லை. தினப்படி பலராமன் பார்த்துருக்கான், யாராவது குழந்தை கூட அம்மா அடிப்பா, ஐயோ அடிக்காத அம்மா அடிக்காம ஆளுறோம். இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வருஷ காலம் காமா இருந்தது, நிசப்தமா இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? பலராமனுக்கே தெரியாது. ஒன்று அமையுடைய நான்மாயி அறிபவர் யாரே? தானே அத்தனை கண்ணுக்குட்டியாக அத்தனை பசங்களாம் வேஷம் போட்டுனா மாறுதல் இருக்கும்னா எப்படி எந்தெந்த கண்ணுடைய கால் கோடலாம் இவனும் கால் கோண, கம்பு கோடலாம் கொம்பு கோட, ஒரு பையனுக்கு மூக்கு சப்பையாக இருந்தால் அதே சப்ப மூக்கு. இப்படியே வேஷம் போட்டு போனால் ஒருத்தருக்கும் தங்க பசங்கள் இல்லைன்னு எண்ணமே வரல. அப்படி தங்க பசங்கள் இருந்துச்சு. அதனால என்ன கிருஷ்ண சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்துன்னு சத்தியமாக போச்சு. அதில் பரமாத்மாவே அவத்தில் குழந்தையா இருக்கிறதுனால பசுக்கெல்லாம் தாராளம் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்து ஒன்று கூட முட்டலை. என்ன எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாச்சு. அதில் ஒரு தாய் கூட அடிக்கலை. அப்புறம் கடைசியில் எத்தனை நாள் வச்சு கொண்டான். ஒரு வருஷம் வச்சுன்னு பார்த்தா சாப்பாட்டு கணக்கு அவனால் தாங்கவே முடியல. சரி, அவனே திருப்பி கொண்டு வந்துட்டான். அப்போ என்ன பண்ணுற பெருமாள் தாம் வேஷம் போட்ட கண்ணுக்குட்டிகளாயும் பசங்களாயும் ஒரு பக்கத்தில் இருக்கார். அவன் பிரம்மா வந்து இதே கண்ணுக்குட்டிகள் இதே பசங்க அவங்க வீட்டில் நிற்கிறான். பலராமன் பார்த்தார், என்னடா கண்ணா அங்கே ஒரு குரூப் இருக்கிறது இங்கே ஒரு குரூப், இதை பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கு, இது என்னன்னா தெரியாது அவனுக்கு அப்படின்னா. தெரியாதுன்னு அப்புறம் பார்த்தா இவருடைய ஹிருதய கமலில் இந்த பசுக்கள் பசங்க எல்லாத்தையும் ஹிருதய கமலில் பெருமாள் சேவை செய்கிறார். நாராயணத்தில் சொல்கிறார், ஹே கண்ணா உன் பக்கத்துலேயே இருக்க பலராமனுக்கு கூட உன்னை மாயை தெரியலடா. ஏவம் விஜும்பித ஏவம் பிரதிக்ஷண விஜும்பித ஹர்ஷபார நிசேஷ கோபகண லாளித பூரி மூர்த்தி. அத்தனை பேர் அத்தனை சாட்டவன். அஹோதி சன்யா பிரஜகோ ரமண்யா ஸ்தன்யாமிருதம் பீத்தம் அதீவத்தே மூதா. அந்த நந்தகோபுரத்தில் அத்தனை பெண்களுடைய பாலையும் கண்ணன் சாப்பிட்டுருக்கான். எப்படின்னா இந்த ஒரு வருஷம் இந்த கண்ணுக்குட்டி யாரு? கண்ணன் தானே. ஒரு வருஷ காலம் அந்த பழனி சாட்டவனும் கண்ணன் தான், ஊர்கா சாட்டவனும் கண்ணன் தான், அந்த பசுக்களுடைய வடியில் பால் சாட்டவனும் கண்ணன் தான். இந்த மாதிரி ஏவம் பிரதிக்ஷண விஜிம்பித ஹர்ஷபார நிசேஷ கோபகண லாளித பூரி மூர்த்தி தாம் அக்ரஜோபி பூதேகில வத்சராந்தே. ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் பலராமனுக்கு தெரியாது. பிரம்மாத்மனோர்பி மகான் யுகையோர்பி பேதா. 2 பேரும் பரம்பரை அம்சமா இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு வித்தியாசம். அமையுடைய நாடன் மாயை அறிபவர் யாரே? போருமா? அந்த மாதிரி ஒரு நிறைய எடுத்து மாய் அதுல ஒரு கதை ஒன்று உண்டு. அது கூடாதுன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன், கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாரும் பெருமாள் சேவிச்சா கூட அது அந்த நந்து ஒத்த வராதவங்க கிருஷ்ணன் சேவித்து. இங்கே கூட எல்லாரும் வரா, சில பெரிய மனுஷாலாம் வரதில்லைங்க. ஏதாவது கேட்பேன்னு என்னமோ அவளுக்கு நீ பணக்கார இருந்தால் செல்வ பிள்ளை கொடு, அப்புறம் பிரகலாத் வரது கொடு, பாடசாலை கொடு, கேட்பேன்னு பயமனும் வரல. அவள் வராமல் போனால் போகிறோம், நீங்கள் வந்தால் போகிறோம். அந்த மாதிரி என்னாச்சு, அது கோடி ஆத்துக்காரங்க மொத்தம் பெருமாள்கிட்ட வரதே கிடையாது. அவள் ஆத்த ஆம்பியா சொல்லுவா, எல்லாரும் போகிறா, லட்சுமி தரிசனம் செய்கிறா, தீர்த்தம் வாங்கிட்டு வரா, பொங்கல் வாங்கிட்டு வரா, நீ வாங்கிட்டு எனக்கு கூட்டிகிட்டு போகணும், நான் வரலேன்னு அவளை தடுக்கல. அந்த மாதிரி அவன் சொன்னான். பெருமாள் பார்த்தா அவன் எப்படியாவது வர வைக்கணும்னு பார்த்தார். என்ன பண்ணுன்னு கேட்டால், பாத ராத்திரி பெரிய பாறாங்கல் தூக்கி வாசல் டோல்னு போட்டான். தடம் வந்தான் சொன்னா எல்லாரும் கதவு தந்து ஓடி வந்தா.
அவனும் கதை தந்து ஓடி விட்டான். அவன் சொல்லிச்சு ஆத்துக்காரிக்கிட்ட, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன், இந்த கண்ணன் பரம துஷ்டன், அவன் என்ன போலே வேஷம் போட்டுன்னு வந்து உள்ளுக்குள்ள வருவான், நீ கதவு தாப்பாடு போடுவ, கதவை திறக்காது, நீ எத்தனை தடவை கூட திறக்காது, அது நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் வரானான்னு பெருமாள் பார்த்தார். அவன் வந்தான். வந்தவுடனே அவனை போல வேஷம் போட்டு உள்ளூர் நுழைஞ்சிட்டேன். நான் சொன்னேனோ இல்லையா, அந்த கண்ணன் பண்ண அக்கிரம் அது. அவன் பாரி தூக்கி போட்டு சிரிச்சிருந்துக்கான், அவன் அயோக்கிய, நான் உள்ள படுத்து போலவான்னு உள்ள ஆசைப்பட்டான். வந்தவன் கண்ணன் உண்மையான பர்த்தா என்ன பண்ணா, அதெல்லாம் பார்த்து 10 நிமிஷம் கழிச்சு வந்தா கதவு தடினா, யார் நீங்க தான் ஆத்துக்காரி, இங்கே தான் இருக்காரு, நான் தாண்டி உங்க ரியலான ஆத்துக்காரனா, இப்படியே தான் சொல்லுவாங்க கண்ணன், எங்க ஆத்துக்காரி சொல்றேன், நம்பாதேன்னு சொல்றேன். தனக்கு வேற மாறி மாசம் குளிர் வேற, கம்பளி எடுத்து போல, ஸ்வெட்டர் எடுத்து போல, நான் தாண்டி உண்மையான பார்த்தா நான் கண்ணன் தாண்டி உள்ள புந்துருக்கானா, அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்புறம் கடைசியில் பெருமாள் சேவை சாய்ச்ச, சங்க சக்கத்தோடு சேவை சாய் விழுந்து சேவிச்சான் அப்படின்னு கதை சாய்க்கணும். அதே போல இங்க என்னாச்சு, இந்த வத்சாபகாரம் பண்ற சமயத்துல பெருமாள் போய் பிரம்மாவன் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு, அங்க இருக்க வாயில் கவரோட உண்மையான பிரம்மாவன் தானே விடாதுன்ட்டு, இவன் போய் கேட்டா நீ பிரம்மா தான் உள்ள இருக்காரு, அப்படி கஷ்டப்பட்டாருன்னு பாகவத ஒரு கதை. இப்படி எல்லாம் மாயனி மண்ணு வடமதுரை மைந்தனி மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா எஸ்யாம் ஜாத்தோ ஜெகநாத சாட்சாத் விஷ்ணு சனாதன மதுரா நாம நகரி. அந்த மதுரை என்று ஏழபூர்வாஷ்டமோ நாம பாவனஸ்ய மகாத்மா சித்தாஷ்டமி க்ஷாதா சித்தோஷத்திர மகாதபாக. இது அங்கே வாமனாவதாரத்தில் பெருமாள் எழுந்து வாமன ரூபியா இருந்து அங்கே தபஸ் பண்ணதான இடம். அப்படிப்பட்ட இடத்துல அப்புறம் ராமாவதார காலத்தில் சாதித்த மதுசூத சேவித்த சத்ருக்னான். அந்த மதுசூதனுடைய மதுன்னு ஒரு அசுரன், அவனுடைய பிள்ளைக்கு லவணன்னு பேர். பழைய காலத்தில் புராண கதையெல்லாம் இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடத்துக்கு ஒரு வாத்தியார் நன்னா தான் பாடம் சொல்லக்கூடாது. அந்த பையனை பரீட்சை கொடுத்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டேன், மது என்ற அசுரனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பையனுக்கு மறந்து போச்சு. பையன் மறந்து போச்சுன்னா பிளாக் மார்க் யாருக்கு வரும், வாத்தியார் தானே வரும். கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். ஏண்டா முட்டாள், நீ உப்பு போட்டுட்டியா இல்லை, நீ உப்பு போட்டுட்டியாடா, கேட்டகள் பதில் சொன்னேன். உப்புன்னு சொன்னேன், லவணம் ஞாபகம் வந்துருச்சு. சார் லவணம் தான் வாத்தியாருக்கு நல்ல பேர். பசங்க என்னன்னா சொன்னா வாத்தியார் நல்ல பேர், பசங்க சரியா சொல்லல வாத்தியார் தான் முட்டாள் இல்லையா. அந்த மாதிரி மதுசூத்த சேவித்த சாதித்த மதுசூத்த சேவித்த சத்ருக்னா அப்படின்றதா சொல்லி சாய்க்கிறேன். அப்போ அங்கே படவீடு பண்ண இப்படி பகவத் சம்பந்தம் விஷயம் மாறாமல் இருக்கு. பெரும்பாலும் மதுரையார் மஞ்சன் வடமதுரை பிறந்தவன் போழே சொல்லி உய்ய புகழால் இல்லை கண்டிருந்தோன்னு அந்த வடமதுரை பிறந்தவனே சாய்ப்பர், அது ஒரு பெருமை. அப்படிப்பட்டதான் மாயனி மண்ணு வடமதுரை மைந்தனி மைந்தனி நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணார். தந்தைகால் இருக்க விலங்கெல்லாம் போச்சு. அடுத்து யமுனை துறைவனி ராமாவதாரத்து ராமனுக்கு இல்லாத தரிசனம் கிருஷ்ணனுக்கு உண்டு. ராமன் பாருங்க, அவனும் முதல்ல ஒரு பொண்ணை தான் வதம் பண்ணான், கிருஷ்ணனும் முதல்ல ஒரு பொண்ணு தான் வதம் பண்ணார். அவர் வதம் பண்ணது யாரு, தாட்டகே இல்லையா. தாட்டகா வதம் பண்ண ஒரு பிளாக் மார்க். இந்த பூத்தனா மோக்ஷன்னு பேரு. யாராவது வீரர்களா, பெய்யும் பூங்குழல் பேய் முலை உண்ட பிள்ளை தேற்றம், அவள் எப்படி வந்தா தெரியுமா, அந்த அப் டு டேட் மாடல்ல வந்தா. தலை நிறைய புஷ்பத்தை வாங்கி ஒரே ஒரு கால் எடுத்து அந்த புஷ்பத்தை ஷண்டா வச்சு வருங்க. அதுவும் தலை வாடுறதுன்னா அவர் இழுத்து வார மாட்டார், அப்படி முகம்லாம் மறைய முடியாது. பெய்யும் பூங்குழல் முகத்தெல்லாம் மறைக்க முடியாது, தலை தலையை வாரிக்கும். அது எத்தனை மாடல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப் டு டேட் மாடல். பெய்யும் பூங்குழல் பேய்முலை உண்ட பிள்ளை தேற்றும் தாம் கேசபாசம் வெத்திரிக்தமல்லிகாம் பிரகன் நிதம்பஸ் தனகிருச்சின மத்தியமாம். சுகபிரமம் அவருக்கு லோகமே தெரியாதுன்னு சொல்றோம். அவர் வர்ணிக்கிறத பார்த்தா நஞ்சியர்னு சன்னியாசி, அவர் பட்டர் கிட்ட காலட்சேபம் பண்ணார், திருமுடி காலட்சேபம் சொல்லிட்டு இருக்கார். மாதரார் வரமுலை பயனே பயனென்று சாந்தார் மென்முலை தடந்தோள் இப்படிலாம் வர்ணிக்கிறது இல்லையா. சே இது அர்த்தம் நான் சொல்ல வேண்டாம் இல்லையா. இது காமுகனுடைய பாசுமா இருக்கும் போல் இருக்கே. விரக்தர்களுக்கும் அனுராகம் பிறக்கும்படியே பாசுகள் இருப்பது. சரி காரணமாக புத்தி கட்டு போடுவது சன்னியாசி அவர் நெஞ்சியர் அப்படின்னு சொன்னாரான். அவங்க சொன்னாரான், இதெல்லாம் அனுபவிச்சு ராகத்தோடு சொல்றதில்ல, அது திருமங்கையாரோட நாவீது இருக்கும்படி அவர் மரக்கட்டையை பார்த்து பட்டு போன மரத்தை பார்த்து தளிரு செய்யுன்னு சொன்னா அது அப்படியே துளுத்து போடும் அப்படின்னு வாக் பிரபாவம். அது சுகபிரமம் சொல்லிச்சு தாம் கேசபாசம் தமிழ்காம் அப்படியே தலைவரை பெரிய பிச்சோடா போட்டு அதை ரவுண்டா நாங்கள் லட்சுமி அந்த மாதிரி தாம் கேசபாசம் வெத்திரிக்தம் இல்லையாம் பிரகன் நிதம்பஸ் தனக்கரிச்சு பட்டுப்படி கொடுத்து சரசரன்னு சப்தத்தோடு வரலாம். அவளை வதம் பண்ணார் பெருமாள். அது யாரா வீரா உண்டா, ஏதத் பூதனா மோட்சம் சத்தையத்தை சாவியத் புதா. இது யார் படிக்கிறாளோ, யார் படிக்க முடியாது பண்றாளோ அவளுக்கெல்லாம் பெருமாள் மோட்சம் கொடுப்பேன்னு கதை சொல்றேன். தாட்டகாவத்துக்கு இந்த மாதிரி பரிசுத்தி உண்டா, இது கண் பண்ணாது. ஏன்னா பயந்து நடக்கிறவாளுக்கு பிளாக் மார்க் தான் வரும். பிராதுர்பவத்
சந்தா ரொம்ப இங்க தமிழ்நாடுக்கு பிடிச்ச ஸ்லோகம். சந்தா சச்சரிதோதய வியசனினா பிராதுர்பவத் யந்திரணா சர்வத்ரீவ ஜனாபவாத சகிதா ஜீவந்தி துக்கம் சதா. இங்க நியூட்ரேஷன் அப்படிதான் பாகவதாபச்சாரம் வந்துடும், அது வந்து அவர் மிரட்டிட்டு போறான். சம்பளம் ஆடி மாசம் சமதட்சணம் இருந்துச்சுன்னா நான் ஆராதனை பண்றேன், நான் சம்பளம் வாங்குறதுல இப்படி அவருக்கு தூட்டோட வந்து சண்டை போட இருக்கும். அப்போ அழிங்கர் நான் கைங்க வேண்டியது நான் பாகவதாபச்சாரம் கூடாதுன்னு பார்த்தா இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போறாரு. தூட்டோட வந்து தூரம் இருந்து அவர் சொல்லிட்டு போறாரு. அதுக்காக கடக்கலாம் போ அப்படின்னு சொல்லவும் இல்லையா? சொல்ல ஒரு பாகவதாபச்சாரம் நின்று போச்சு பார்த்தா இத்தனைக்கு நன்னதான் எழுதிருக்க கதை. சமதட்சணம் தான் சம்பளம். இப்படி சர்வத்ரீவ ஜனாபவாத ஜீதா ஜீவந்தி துக்கம் சதா. இன்னொருத்தர் இருக்கான் பருவா கிருதா நசத்த அசத்தேன கிருதா சிதா நசதா. அவன் வந்து வருத்தப்படுறதே கிடையாது. தன்யோ ஜன பிராகிருதா. அந்த மாதிரி விவேகமா இல்லாத ஜென்மம் ரொம்ப நிம்மதியான ஜென்மன்றார். யுக்தே நகிருதா நைவாசதா துஷ்யதி. நல்ல காரியம்னா சந்தோஷப்படுறதில்ல, தப்பு காரியம்னாலும் வருத்தப்படுறதில்ல. தன்யோ ஜன பிராகிருதா. அப்படி இருக்கணும். பூத்தனாவதம் பண்ணிச்சு அது கிருஷ்ணன் அதிர்ஷ்டம். ஆனா அங்க இத்தனை ஆச்சாரியன்னு சொல்லி ஸ்திரீவதம் பண்ணிருக்கான். அவன் ராமன் பயப்படுறான். சர்வத்திரைவ ஜனாபவாத செய்தான். அவன் கஷ்டப்படுறான். கிருஷ்ணன் வந்தா பார்ப்போம் ஒரு கை யார் என்ன பொம்பளைக்கிறவாருன்னு. இங்க ஆச்சாரியன் கிடையாது, உத்தரம் கிடையாது. கௌசிகம் வச்சனம் கௌசிக சேர்த்து கர்த்தவியம் விஸ்வாமித்திர ஆச்சாரியாஜ்ஞாம் புரஸ்கத்தின் ஆச்சாரிய வார்த்தையை முன்னிட்டு தாட்டகாவதம் பண்ணிருக்கான். இங்க ஆச்சாரியன் கிடையாது, உத்தரம் கிடையாது. துணிஞ்சு அடிச்சான் பாருங்க. இது பெரிய ஆழ்வார் முதல் கொண்டு பெய்யும் பூங்குழல் பெய்மொழி உண்ட பிள்ளை தேர்த்து அவரே அனுசந்தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இல்லையா? அப்படிப்பட்டான அதிர்ஷ்டம் உள்ளவன் இவன். இது என்னச்சு, சீத்தையை கோதாவரி ராவணன் தூக்கி போட்டான். ஹம்ச காரண்டவாக்கியம் வந்தே கோதாவரி பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி சீத்தை கை கொடுத்து கூப்பிடார். க்ஷிப்ரம் ராமாயசம் சத்தும் சீதாம் ஹரதி ராவணா என்ன ராவணன் தூக்கின்னு போறான், நீ சொல்லுங்கன்னு சொல்றார். நதாம் சசம்சு ராமாய சொல்லவே இல்லை. அப்படி துரோகம் பண்ணிருக்கான். யாரு? கோதாவரி. ராவணன் எங்கேயோ இருக்கான், லங்கையில் இருக்கான். அந்த ராவணன் கண்டு போயிட்டு யமுனை எங்க இருக்கா? கம்சம் வீட்டு பக்கத்திலே இருக்கா. இந்த கிருஷ்ணன் அவதரிச்சா நந்தகோவிலுக்கு குழந்தை எடுத்து பண்ணுவோம் இல்லையா? அப்போ நிறைய யமுனாஞ்ச ஆத்தி கம்பீராம் நானாவர்த்த ஜடாகுலான்னு நொப்பு நிறையமா பெரிய திமிங்கெல்லாம் வருது. பெருமாள் எவ்வளோ பண்ண போறோன்னு என்னச்சு முழங்கால அளவுக்கு வச்சு கொடுத்துருச்சு. இது கம்சன் கிட்ட போயிட்டுதா? கம்சனை ஒழிக்கிறதுக்கு பெருமாள் அவதரிச்சாட்டு கம்சன் கிட்ட இருக்கா பயப்படணும். தத்துவஞானம் இது வந்து அதுக்கு வரல. அதுவும் பெண்களுக்கு புத்தி ஆத்துக்காரு கிடையாது. சமுத்திர ராமாவதாரத்தில் நதிகளுடைய பர்த்தா இருக்கான்னு இல்லையா? யாரு? சமுத்திரம். அவன் வழிவிடலை. கிருஷ்ணாவதாரத்தில் சமுத்திர பத்தினி வழிவிட்டா. அதனால புருஷாளுக்கும் பொம்பளையோட வித்தியாசத்தை பாருங்க. பத்தி ரெண்டு பேருக்கும் சமான அபிப்பிராயம் வர்றது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு பக்தி இருந்தா இவளுக்கிறாரு, இவனுக்கு பக்தி இருந்தா நான் மாத்திரம் சரணாத்தி பண்ணிக்கிறேன், அவர் எப்போ பண்ணிப்பாரோ தெரியாது. சில பேர் சொல்ல நான் பண்ணிவிட்டா அப்புறம் அவர் விடவே முடியாது, அவரை ஆயுஷன் வந்து பண்ணிக்கிறேன் அப்படி சொல்றாலும் சில பேர் உண்டு. பல விதம் எப்படியோ பண்ணிக்கணும். அந்த மாதிரிதான் இங்க நதி வழிவிட்டு இதெல்லாம் கிருஷ்ணனுடைய அதிர்ஷ்டம். தூய பெருநீர் யமுனை துறைவனி யமுனை துறைவன் பெருநீர் நீர் யமுனை துறைவன் பெருநீர் யமுனை துறைவன் தூய பெருநீர். என்ன பரிசுத்தின்னு கேட்டா 5 லட்சம் பெண்களும் தீர்த்தாமாடுறதுக்கு இடம் கொடுத்து அதை பெருநீர். சில குளங்களில் மனுஷன் மகாமங்கலத்தில் போய் சேர பூஜணும் தான் சொல்லுவார், தீர்த்தம் போறாரு. அந்த மாதிரி இல்லாத 5 லட்சம் என்ன பரிசுத்தின்னு கேட்டா அத்தனை பெண்களும் வாயில போட்டு வெத்தலை பாக்கு போட்டு எச்செல்லாம் உமிஞ்சாலும் இல்லையா? பாகவத் வச்சுட்டு இருந்தாலும். அதுவும் பெருமாள் விளையாடுந்தால் கங்கைக்கு பெருமாள் திருவடி சம்பந்தம் தான் ஏற்றம். இது திருமேன சம்பந்தம் முழுக்க இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டதான வசந்ததான கங்கை யமுனை. தூய பெருநீர் யமுனை துறைவனி. யமுனை துறைவனி இந்த துறையில் இருந்தாதான் அவனுக்கு பேர் வந்து யாமுனே பேர் வந்து அவனுக்கு. அதில் ரொம்ப அற்புதமான விஷயம் நீ இதில் கவனிக்க வேண்டியது. தூய பெருநீர் யமுனை துறைவனி. அதான் அந்த சாஸ்திரநாமத்தை சொன்னேன்ல, சோரசேனோ எதுஷ்டேஷ்டா சன்னிவாசஸ்யாமுன. இந்த யமுனக்கரிலிருந்து பெருமாள் பண்ண திருவிளையாடல் நினைச்சாலே நம்ம பாப்பங்கள்லாம் போகும். ஜன்ம கர்மச்சு மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா தத்துவாதேயம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி மாமேதி பாரதான்னு சொல்றாப்புல இங்க சொல்ற சாஸ்திரநாமத்தில் பட்டருடைய பாஷ்யம். சுயா முனஹ சோபனானி பாவனானி யமுனா சம்பந்தீனி புஷ்பாபச்சய வஸ்திராபஹார ராசக்கிரீடாதீனி கிருத்தியானி எஸ்ஏதி சுயாமுன. இந்த யமுனக்கரில் பறந்து யமுனக்கரில் இருந்து கொண்டு அவர் செய்ததான திருவிளையாடல் இருக்கு. அதெல்லாம் எப்படிப்பட்டதான் சோபனானி பாவனானி பரம மங்களத்தை கொடுக்கக்கூடியது, சுத்தியும் கொடுக்கக்கூடியது. அந்த யமுனக்கரில் இருந்து அவன் பண்ண காரியத்தை நினைச்சா நமக்கு சுத்தி வரும், பாப்பங்களாம் போகும்னு. என்னன்னா வஸ்திராபகாரம். இந்த வஸ்திரம் கொடுத்த கதையை காட்டிலும் வஸ்திராபகாரம் பண்ண கதை ரொம்ப ரொம்ப வசந்து. வஸ்திரம் கொடுத்த கதை திரௌபதிக்கு, அந்த வஸ்திரம் கொடுத்த கதையை காட்டிலும் வஸ்திரத்தை அபகாரம் பண்ண கதை ரொம்ப வசந்து. கஜேந்திர சம்ரஷணத்திலும் கஜேந்திர வதம் பண்ண கதை ரொம்ப வசந்து.
கஜேந்திர சம்ரஷம் பண்ணது அது கஜேந்திர வதம் பண்ணுதுங்க கோலையா போயிடும். கஜேந்திர சம்ரஷணத்தை பற்றி ஒரு பாட்டு கூட பாடல. வல்லானை கொன்னானை மாற்றானே இந்த கோலையாப்பேட சம்மாரம் பண்ணதை பற்றி. ஏன்னா ஒரு விஷயம் கவனிக்கணும், அது ரொம்ப சுதமான விஷயம். அந்த கஜேந்திர சம்ரஷணம் பண்ணானே லாபம் யாருக்கு? அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் இல்லையா? அந்த யானை முதல வாயிலிருந்து விடுபட்டுது, அது பொழிச்சது. அதுல இந்த கஜேந்திரன் வதம் பண்ணாம இருக்க கோலையாப்பேடத்தை, அதனால யாருக்கு லாபம்? எல்லாருக்கும் லாபம். என்ன லாபம்? அந்த யானை கண்ணனை கொண்டு போயிருந்தாங்க, கண்ணன் நம்ம கிடைச்சிருப்பா. அதில் அந்த யானையை வதம் பண்ணதுனால தன்னை நமக்கு கொடுத்தா பாருங்க. அதில் கஜேந்திர சம்ரஷண லாபம் ஒத்தனுக்கு, கஜேந்திர வசம் பண்ணதுனால லாபம் நமக்கு. அதே போல வஸ்திரம் கொடுத்தது ஒத்திக்கு தான் லாபம், வஸ்திராபகாரம் பண்ணது எல்லாருக்குமே லாபம். ஏன்னா அந்த கதையை நினைச்சாலேயே சர்வ பாபங்களும் போக முடியாது. அது சொல்றார், தர்த்தவிரதானாம் சங்கல்பம் அஹ தாமோதரோபலாஹ நமையா வேஷிதயா பா காம காமாய கல்பதே பத்சிதா கொச்சிதாதானாஹ பிராயோ பீஜாய தேஷ்யதே. இந்த ரொம்ப அழகா செய்கிறாருங்க. இதஞ்ச விஷ்ணு விரஜசுந்தரீனாம் கிரீடிதம் ஆசீதனுத்தேதம் முனீனாம் என்றா சொல்லி இந்த வஸ்திராபாரம் பண்ணி பசங்களோட விளையாண்டுகள் இந்த கதையை நினைச்சா ஆசீதனுத்தேதம் முனீனாம். மகர்ஷிலாம் கூட கதை தியானம் பண்றா. சர்வதசானு இதஞ்ச விக்ரீடிதம் இதஞ்ச விஷ்ணு விரஜசுந்தரிபி விக்ரீடிதம் சர்வதசானுபாவியம். சரி, ஆஃப்டர் ஃபுட்டு பிஃபோர் ஃபுட்னு சொல்லுவா. சில மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடணும். இது சர்வதசானுபாவியம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அனுசந்தானம் பண்ணலாம், சாப்பிட்டாட்டும் அனுசந்தானம் பண்ணலாம். இதஞ்ச விஷ்ணு மிருஜசுந்தரி நாம் விக்ரீடிதம். இந்த கோபஸ்திரியோட சேர்ந்து விளையாடினானே, இது சர்வதசானுபாவியம் ஆசீதனுத்தேதம் முனீனாம். மகர்ஷிலாம் தியானம் பண்றா. அப்படி இந்த வஸ்திராபாரம் பண்ண கதையை நினைச்சதுனாலே நமக்கு பாப்பமெல்லாம் போயிடும். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சுவாமி சுருக்கம் ஒரு ஸ்லோகத்தால் வர்ணிக்கிறார். அடுத்து யாதவாபுரத்தை ரொம்ப வர்ணிக்கிறார். பாசோ ஹிருத்வா தினகரசுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயலலிதாம் ஆஸ்தித குந்தசாகாம் சவ்ரீளாபி தனுவசனே தாபிரபியட்சமானே காமீ கஷ்டின் கர கமலயோஹோ அஞ்சலிம் யாச்சமானா. அங்க கோபஸ்திரியெல்லாம் குளிச்சுட்டு இருந்தா. கண்ணன் நினைச்சான் அவள்லாம் தப்பாக தான் ஸ்நானம் பண்ணுவா, சரியா ஸ்நானம் பண்ண மாட்டேன். இது முதல்ல இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணன் எதுக்காக கூடவே போனான் அப்படின்னு கேட்டேன், அந்த கோபியுடைய அழகை பார்க்கறதுக்குன்னு சில பேர் கதை சொல்லுவா. அப்படிதான் அதே மாதிரி சொல்லுவா. அது ரொம்ப தப்பு. ஏன்னா இவனுக்கு இல்லாத அழக இந்த அழகு அவகிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்காக போகல. ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணி வச்சான் ஒரு அப்பா. ஒரு மாச காலம் அந்த பக்கத்துல இருந்து சந்தியானம் சொல்லி வச்சான். அந்த பையன் சொல்லிட்டு, அப்பா எனக்கு கூட கூட போர் அடிக்காது, எனக்கு சந்தியானம் 100 ரூபா கொடுத்து என்னை ஃப்ரீயா விட்டு நான் போய் குளத்துல தனியாக ஸ்நானம் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான். ஆனா கூட கூட சந்தேகம், எங்க மந்திரம் தப்பி போடுறது அப்படின்னு இந்த பையனுக்கு தெரியாது கூட போறான். என்னாச்சு, ஓட்டத்தில் தப்பி போச்சு. இதுக்காக நான் கூட வரேன்னு சொன்னது, இந்த மந்திரம் தப்பி போச்சுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ இவன் போறது இதுக்காக பையன் சந்தேகம் அழகை பார்த்தா இல்லை, அதாவது தப்பி போச்சுன்னா தவறு இருக்கு. அதுவே பெருமாள் கூட வந்ததுக்கிட்ட அழகை பார்த்தா இல்லை. ஸ்நானம் சரியா பண்றாளா இல்லையா அதை பத்தி இவனுக்கு என்ன கவலை அப்படின்னா, ஸ்நானம் சரியா அமைஞ்சாதான் நோன்பு விரதம் பலிக்கும். ஸ்நானம் மூலா கிரியாசதான். அதாவது ஸ்நானம் பண்ணிச்சா என்ன விவசன ஸ்நாயாத், பாத்ரூமில் தீர்த்தம் பண்ணா கூட வஸ்திரம் இல்லாத தீர்த்தம் பண்ணுவார். ந விவசன ஸ்நாயாத் நாப்சு மூத்திரபுரீஷம் புரியாத் ந நிஷ்டீவேத். அங்கே போய் ஜலமலத்தை கழிக்கும். அங்கே காரி உமியுது. அங்கேருந்து உமிஞ்சானா பெரிய கோழை இந்த பக்கம் குடுமையோடு தலைப்படா அவன் தலையில இருந்து இந்த கோழை வந்து அந்த மாதிரி ஜலங்களில் காரி உமியக்கூடாது. இப்படிலாம் சில நேரம் அது நான் விவசாய ஸ்நாயாத். இதில் இடைச்சலாக இருந்தால் சாஸ்திரம் தெரியாது, வஸ்திரம் இல்லாத தீர்த்தம் படும். அப்போ ஸ்நானம் சரியா நடக்காது. ஸ்நானம் நடக்கலாம், விரதம் சரியா நடக்காது. விரதம் சரியா நடக்கலாம், நாம் பர்த்தாவா ஆக முடியாது. அதில் கர்மானுஷ்டானம் அவள் பண்ற விரதம் சரியா நடக்கிறதா இல்லையான்னு அவளை சிக்ஷிக்கு தான் போனான்னு தவிர வேற காரணத்தால் போனால். அதே பிரகாரம் வஸ்திரங்கள்லாம் களைஞ்சி வச்சுட்டு தொடச்சி துண்டு முறுக்கணும் எல்லாத்தையும் களைஞ்சி வச்சுட்டு நிர்வாணமாக தீர்த்தம் பண்ணிட்டு பெருமாள் பார்த்தார். சரி, இவளை சிக்ஷி தப்பு காரியமான சிக்ஷினுமோ இல்லையா, அதுக்காக வஸ்திரங்கள்லாம் எடுத்து உட்காந்துட்டு மரபேல உட்காந்துட்டு. அப்போ சொல்ற வாசோ ஹிருத்வா சுவாமி வர்ணிக்கிற நெக்லஸ் எல்லாம் கேட்டு வச்சு அதை எடுத்துக்கலாமோ இல்லையா, வஸ்திரத்தை மாத்திரம் எடுத்துனாராம். இந்த பழைய துறன் பழைய காலத்து உண்டு. வெள்ளி பார்த்து தங்க பார்த்து எடுக்க மாட்டான். ஊறுகாய் இருந்தா மாங்காய் ஊறுகாய் அதை போட்டு பழைய சாப்பிட்டு போவான் சில துறன். அந்த மாதிரி வஸ்திரத்தை மாத்திரம் தான் எடுத்தான். அதுவும் பெங்களூர் இருக்காடி வஸ்திரமா இருந்தா கூட 5000 4000 தாளும் ஒன்று எடைச்சேல் இருக்காடி வஸ்திரம். வாசோ ஹிருத்வா யார் வல்லவீனாம் வாசோ ஹிருத்வா. அது எப்படி இருக்கும், சில பேர் தலைவு பண்ணாலும் என்னென்ன ஆயிட்டுன்னு புடவை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். தொகையில் அடிச்சா உடனே தொடச்சுடா தொகை. காய் கருவச்சிட்டுனா அது சொல்லு, குழம்புன்னா அது ஒரு பக்கத்தில். அதில் என்ன ஐட்டம்ஸ் வாய் புடவை பார்த்தது. சில பேர் 2000 பேர் தலைவு பண்ணா கூட கச்சிதமாக நகத்தில் மண்படாது பண்ணுவா இல்லையா. இந்த மாதிரி கோஷ்டி இதில் பாலை கறந்து துணியில் துடைச்சிடும், தயிரை கடைஞ்சி தொலைவில் துடைச்சிடும், வெண்ணெய் கடைஞ்சி எல்லாம் தயிர் பால் வெண்ணெயெல்லாம் முடை நாற்று நாரும். இந்த துணியில் என்ன ஆசையோ கண்ணு தெரியல.
வாசோஹுத்வா வல்லவீனா, அதுவும் ஒரு சீயை பெண்ணை வச்சு திருடலாமா? தினகர சுதா சந்நிதோ சூரியன் சதுர்தசி சாட்சினான்னு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அந்த 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 சூரிய புத்திரியா இருக்க முடியாத யமுனையுடைய கரையில திருடுறான். தினகர சுதா சந்நிதோ, யமுனை அச்சேதனம் சொல்லாத அவர் சேத்தனமாக வச்சு தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம் வாசோஹுத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம். இதுல ஒரு பெரிய சிரிப்பு. தங்கத்தை திருடினு திருமங்கையாழ்வார் மேல சாய்க்கிற. அது அப்புறம் சொல்றேன், நீயும் தான் திருடினேன், நான் தான் திருடினேன். நான் நாகப்பட்டினத்தில் போய் திருடினேன், நீ துண்ணு படல் திறந்து போக இடைச்சலில் போய் திருடினேன். நான் அங்கே போய் தங்க விக்கிரத்தை கொண்டேன், நீ என்ன பண்ண தயிர் வெண்ணி தன் வயிறாறு உண்டு. இந்த தயிர் வெண்ணி 2 நாளைக்கு மேலே வச்சு நாரி போடும், தூக்கி அப்பால் போடணும். அதை போய் திருடினு வந்தேன். நான் தங்க விக்கிரத்தை கொண்டு ரங்கநாதன் கைங்கிற பண்ணேன். நீ தயிர் திருடி என்ன பண்ண? வயிறாறு உண்டு சுயநலம் வயிறு நீ சாப்பிட்ட. என்னடா நீ திருட பண்ணு, நான் பண்ண திருடியும் நீ பண்ண திருடி நினைச்சா நான் தான் கடைசியில் ஆட்டுட்டேன். நீ ஒரு பெண்கிட்ட கொழுங்கயர் மடவா கையில் கொண்டு அடிக்கன்னு ஒரு ஸ்திரீகிட்ட போய் ஆட்டுட்டேன். என்னடா இது திருட்டு, இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எதுக்காக திருட்டு போறேன் அப்படின்னு பிரயாசம் பண்ணேன். அந்த மாதிரியா தினகர சுதா சன்னிதோ வல்லவீனாம் வாசோஹுத்வா, அப்புறம் தினகர சுதா வல்லவீனாம் லீலாஸ்மே. இதுல சிரிப்பு பெரிய காட்சி சிரிப்பு. ஜெயலலிதாம் ஆஸ்தித குந்தசாகாம் மறையில உட்காந்துருக்கான். இவ வஸ்திரம் கொடுன்னு கேட்கிறா. பெருமாள் சொன்ன இவ வஸ்திரத்தை யாச்சிக்கிறா. வஸ்துவை திருடு கொடுத்தாலும் பறி கொடுத்தாலும் யாச்சிக்கிறா. திருடிட்டு போகணும் யாச்சிக்கிறா. உங்க வஸ்து உனக்கு போடணும், என் வஸ்து உங்ககிட்ட இருக்கு அது கொடுக்கணும். என்னன்னா கர கமலையோ ரஞ்சலி வியாஜமான, இந்த 2 கையை கொடுத்தேனே அதை கொஞ்சம் சேர்த்து வைக்கப்படாதான்னு. புஷ்பத்தை பெருமாள் கொடுக்குறேன், அந்த புஷ்பத்தை தொடுத்து கொடுக்க நம்மால முடியல. பாலை பெருமாள் கொடுக்குறேன், அந்த பாலை வாங்கி காய்ச்சி கொடுக்க உங்களால முடியாது. அரிசி கடையில் இருக்கு, அதை வாங்கி கண்ணனுக்கு சமர்ப்பிக்க உங்களால முடியாது. வஸ்துக்களை நீங்க உண்டு பண்ண வேண்டாம், நான் உண்டு பண்ணிருக்கேன்டா. அதை கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி உங்களுக்கு காலம் நான் கொடுத்துருக்கேன். அந்த கால பெருமாள் சந்தைக்கு அப்பா அனுப்புகிறார் பணம் காலேஜ் படிக்கணும், அது படிப்பு உபயோகப்படுத்த எங்கேயோ செலவழிக்கலாம். நீ பணம் சம்பாதிக்க வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை சரியா உபயோகப்படுத்துற, அவங்க கொடுத்த வஸ்து சரியா உபயோகப்படுத்தல இல்லையா? அந்த மாதிரியாக என்னாச்சு, அந்த அஞ்சலி என் வஸ்து கொடுக்கணும். இது விலட்சணமான ஒரு காவி. இப்போ எதுக்காக வஸ்து அபகாரம் பண்ணா அப்படின்னு கேட்டா, யூயம் விவஸ்திராக எதபோ திருதவிரதாக வெகாகத ஏதத்து தேவஹேளனம். நான் விவசாயம் புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்ணிச்சு வஸ்திரம் இல்லா ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நதிகளுடைய தேவத்தை அவமானம் பண்றாப்பலாம். அதுக்காக பத்வாஞ்சலி சுகபிரமன் சொல்றேன், பத்வாஞ்சலி மூர்த்தினி அபனுத்த எம்மசா கிருத்வா நமோதோ வசனம் பிரகிஷிதம். சர்வ பாபத்துக்கும் பிராயசித்தம் இந்த அஞ்சலி. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாத். அதனால எல்லாரும் கை கூப்பணும். கை கூப்பிடுறா இப்படி பண்ணா போற. பத்வாஞ்சலி மூர்த்தினி மத்தகத்துடைய கைகளை கூப்பி. இது முடியுமா? வஸ்திரம் இல்லை, வஸ்திரம் இல்லாத சமயத்துல ஸ்திரீகள் 2 கையும் தூக்கி பண்ண முடியும். பத்வாஞ்சலி மூர்த்தினி அபனுத்த எம்மசா கிருத்வா நமோதோ வசனம் பிரகிருஷிதாம். அந்த மாதிரி நமஸ்காரம் மட்டும் வஸ்து வாங்கி வந்தேன். அது நமஸ்காரம் பண்ணா வஸ்திரம் கொடுத்துட்டா. சுகபுரம் கதையை முடிச்சுட்டேன். இவ மானத்தை விட்டு எப்படி நமஸ்காரம் பண்ணுவார் கேள்வி வருது இல்லையோ, அதுக்கு சுவாமி தான் பதில் சாய்க்கிறேன். இது யாதவாபியத்தில் ரொம்ப வஸ்திரம் நமஸ்காரம் பண்ணாலும் வஸ்திரம் கொடுப்பேன். உடனே வஸ்திரம் அவ நமஸ்காரம் பண்றான். எப்படின்னா ஒரு கையால் உடம்பு மறைச்சிட்டு ஒரு கையால் நமஸ்காரம் பண்றான். பெருமாள் பார்த்தார். சச்சைக ஹஸ்த பிரணதிம் விதூன்வன் சௌமார்த்தினீனாம் ஹரிரங்கனானாம். ஒத்த கையால் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, செல்யூட். ஏகஹஸ்தேன பிரணாமிச்ச ஏகச்சாபி பிரதட்சணம் எக்கரோதி நியாயஸ்தஸ்ய கரச்சேதான்னு அவ கையை வெட்டணும் சாஸ்திரம். அதில் ஒத்த கையால் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, நீங்க பண்ணு தப்புன்னு. சரி, அப்புறம் மறுபடியும் என்ன பண்றோம்னா பார்த்தா 2 கையால் நமஸ்காரம் பண்றேன். 2 கை தெரியுது, ஆனா உடம்பு ஒரு கையால் மறைச்சிருக்கா. ஏன்னா 3 கை வந்துருத்தான்னு பார்த்தாரு. பார்த்தா இங்கதான் உபயம் நடக்குது. கோவில் உபயம் பண்றான்னு சொன்ன இல்லையா, இவங்க கொடுக்குற பணம் போராது போய் தேவஸ்தானத்தின் பணத்தை சேர்த்து போட்டா 2 பேர் பண்றதுதான் உபயம் சொல்லணும். ஒத்தரே 10,000 ரூபாய் கொடுத்து பண்ணாலும் ஏகதேச உற்சவம் சொல்லணும். இங்க உபயம், அதாவது இவள் கை ஒரு பாக்கி இருக்கும் இல்லையா, உடம்பு ஒரு கையால் படிச்சிருக்கா, இவளுக்கு ஒரு கை பாக்கி இருக்கு, பக்கத்தில் தோழி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு கை பாக்கி இருக்கு. அந்த 2 கையும் அப்படி சேர்த்தா, புரியுதா? அந்த 2 கையும் சேர்த்தா என்னாச்சு, பார்த்தா தூரத்துல இருந்து 2 கையும் இருக்கா. அந்யோன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவர்த்தம் தாசாஞ்சஹாச அஞ்சலிமே. இதெல்லாம் சுவாமி யாதவ பெண்களுக்கா வாதாடுறா சுவாமி. பெண்கள் ஒரு கால் மானத்தை விட்டு கொடுக்க மாட்டான். பெருமாள் தான் தோத்த. அந்த மாதிரி அந்யோன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவர்த்தம் தாசாஞ்சஹாச அஞ்சலிமே பூர்ணம். இங்கெல்லாம் கடன் வாங்கி பண்ணக்கூடாது. கல்யாணம்னா கடன் வாங்கி பண்ணலாம், இந்த நமஸ்காரங்கள்லாம் வச்சு கடன் வாங்கி பண்ணக்கூடாது, உங்க சொந்த கையாலே பண்ணுங்க. அவளுக்கு மனசுல ஒரு எண்ணம், எப்படி பண்றதுங்க கண்ணா, எதுக்காக நமஸ்காரம் பண்ண சொல்றேன்னு கேட்டேன். வஸ்திரம் ஸ்நானம்ன்றது வைதிக கர்மா. இந்த வைதிக கர்மா வஸ்திரம் இல்லாத பண்ணணும் இல்லையா, அதுக்காக பிராயசித்தம். கண்ணா, தேவதா நமஸ்காரம் கூட வைதிகம் தானே, அது வஸ்திரம் இல்லாமல் பண்ணலாமா? உங்களுக்கு எல்லாம் இருக்கா கேள்வி தெரியுமா?
ஏன் புரியுதா? வஸ்திரங்கள் நமஸ்காரம் பண்ணலாமா? இதுவும் வயசு விதி விதிமான கர்மாவே அப்படின்னா பெருமாள் தலையில் மேலே ஒரு கேள்விக்குறி. இந்த கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை. பெருமாள் பார்த்தார், சரி போனா போறதுன்னு துண்டை கொடுத்தேன். அப்புறம் நமஸ்காரம் பண்ண, அப்புறம் தான் பெருமாள் கொடுத்தேன். இவ ஏமாந்து போனது யாரும் இல்லை, கண்ணனே. இந்த மாதிரி கேள்வி கேட்பார். பெண்கள் புத்தி முதல்ல தெரியாது. ஒன்று சொல்லி கொடுத்தோன்னா ஆணைக்காரனா குதிரை குரல் தானே. வஸ்திரம் இல்ல நமஸ்காரம், வஸ்திரம் இல்ல ஸ்நானம் பண்ணு தப்புன்னா உடனே வஸ்திரம் பண்ண நமஸ்காரம் பண்ணு தப்பு தானே. இதுவென் புகுந்து, இது நாவல்பாக நாராயண சுவாமி எழுந்த அந்த சுவாமி என்னை கூட்டு நீ உபன்யாசம்லாம் பண்றேடா, இந்த மாதிரி ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு நாச்சியார் திருமண பாசுரத்துக்கு யாதவாபியம் இந்த நாச்சியார் திருமொழிய மூலமாக கொண்டுதான் சுவாமி யாதவாபியத்தில் சாச்சிருக்காரு நீ சொல்ல வந்த. அது என்ன இருக்கு, ரெண்டு கையும் தோழி கையும் தன் கையும் நமஸ்காரம் பண்றான்னு காரணம், தோழியும் நானும் தொழுதோம் துயிலை பணித்துள்ளாலே கோழி அழைப்பதன் முன்னும் குறைந்து நீராடுவான் போந்தோம் ஏழமை ஆழியும் செல்வனன் தான் அரவணை பள்ளியாய் ஏழமை ஆற்றவும் மாட்டோம் இனி என்றென்றும் பொய்க்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துயிலை பணித்துள்ளாயே. அதான் தோழி தான் அந்யோன்ய ஹஸ்தாத்மம். அப்புறம் அது கூடாதுன்னா அப்போ மறுபடி அந்த வஸ்திரமில்லா ஸ்தானமாக கேள்வி கேட்டோம் இல்லையா, இது நாச்சியார் திருமொழி. இதுவென் பூந்தது என்னங்கோ விதியின் மெய்யால் அது மாட்டோம் வித்த பிள்ளாய் விரையல் குதிகுண்டு அரவியல் நடித்தாய் துயிலை பணித்துள்ளாயே விதியின்மையால் அது மாட்டோம். பெரியவாச்சர் வியாக்கியானம் பண்ணார், நாங்கள் பெண்களா பிறந்து விட்டுத்தாலே வஸ்திரமில்லா தலைக்கு மேலே கைகூப்பி நமஸ்காரம் பண்ண பாக்கியம் எங்களுக்கு இல்லை. அந்த பாக்கியம் இல்லாதனால இது மாதிரி பண்ண முடியல. விதின்ட்டு அத்தாரிட்டின்னு அர்த்தம். எங்களுக்கு வஸ்திரம் இல்லா நமஸ்காரம் பண்ணுறது எங்கேயா அத்தாரிட்டி எடுத்துக்கொடு, விதி எடுத்துக்கொடு, அப்படி பண்ணால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி விதியே கிடையாது. அதில் விதியின்மையால் வஸ்திரம் நமஸ்காரம் வந்து பிரமாணம் இல்லை மாட்டோன்ற. அப்புறம் பெருமாள் துண்டு சச்சாத்ம சண்டாத்தகமா, சண்டாத்தகம்னா முழங்கால் வரைக்கும் வரக்கூடிய அவஸ்தை சண்டாத்தகம். சச்சாத்ம சண்டாத்தக பாத்திர பாஜாம் க்ஷௌமார்த்தினாம் ஹரிரங்கனானாம் அனன்ய ஹஸ்தார்ப்பணம் அந்யோன்ய ஹஸ்தார்ப்பணம் அனன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவர்த்தம் தாசாஞ்சா அச அஞ்சலி பூர்ணை, அங்கே அபூர்ணம்னா பூர்ணை. அந்த மாதிரி வாதாடி அவளும் வஸ்திரத்தை வாங்கிட்டா, தன் மானத்தை விட்டுக்கூட வஸ்திரம் வாங்கிட்டா. இப்படி எல்லாம் இந்த யமுனைக்கரையில் நடந்ததோ இல்லையா. இதஞ்ச விஷ்ணு இதஞ்ச விக்ரீடிதம் விஜசுந்தரீபி விஷ்ணோ இது நமை ஆவேசித காமஹ காமாய ந புனः காமாய கல்பத்தே பர்சிதா கொதிதாதான பாயோ பீஜாய நேஷதே. கண்ணன் சொல்றான், இதஞ்ச விஷ்ணு பிரஜவதூபி இதஞ்ச விஷ்ணு விக்ரீடிதம் சர்வதசானுபாவியம். இந்த மாதிரி பண்ணா அவளுக்கு காமமே வர. இந்த பயிரை வறுத்துட்டா முளைக்காது திருப்பூழி தவிர. பட்சிதா கொதிதா தானா பிராயா நே பிஜாய தேசி. இந்த காமத்தை பகவத் சொல்லிட்டா அது மறுபடியும் காமத்தையே உண்டு பண்ணாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான கதை. அதான் யமுனை துறைவனி தூயோமாய் பாடி. யமுனை கரையிலிருந்து அவன் பண்ணதான காரியங்களா நினைச்சோமான நமக்கு அவனுடைய கதையை புரிஞ்சிக்க முடியாது, கீதையை புரிஞ்சிக்க முடியாது. இந்த கதையெல்லாம் புரிஞ்சிக்கலாம் இல்லையா, இதை பக்தி ஸ்ரத்தையோட புரியும், இதை பாப்பம் போயிடும் அப்படின்னா சொல்லி யமுனை துறைவனி தூயோமாய் வந்து நாம் தூங்கலை சுவித்துடு வாய்நாள் படை. அப்புறம் தாமோதரனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனி தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குணத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. நேற்று வந்து யமுனை துறைவனை அது வரைக்கும் ஆயிருக்கு. ஆயர் குணத்தில் தோன்றும் மணி விளக்கை முதலிச்சே மாயன்னு சொல்ற ஆச்சரிய ஜேஷ்டன் இல்லையா. யமுனை துறையிலிருந்து அவன் பண்ண காரியங்களை மனசுல நினைச்சாலேயே அது மனசு சுத்தியை குடிக்குது, பாப்பத்தெல்லாம் போக்குது. விக்ரீடிதம் பிரஜவதூபி இதஞ்ச விஷ்ணுன்னு ஆரம்பிச்சு அந்த எம்பெருமான் கோபசரோட பாடின கதையெல்லாம் கேட்டால் மனசுல இருக்கிற பாப்பங்கள்லாம் போகும், காமங்கள்லாம் தொலையும். காமத்தை கொண்டுதான் போகணும். நம்முடைய திருட்டுத்தனத்தை கொண்டுதான் போகணும். நம்முடைய திருட்டுத்தனம்னா அது எம்பெருமானுடைய திருட்டுத்தனத்தை அனுசரிச்சு நினைச்சா ஸ்தேயம் ஹரேர் ஹரதியன் நவநீத சௌரியம் ஜாரத்துமஸ்ய குருதல்ப கிருதாபராதா இப்படிலாம் சொன்னா தைரியம் வந்துடும். நாமும் திருடினேன் ஏதாவது பரஸ்திரி கவனம் பண்ணியிருந்தாருன்னா எம்பெருமான் ராசக்கிராயிடம் நினைச்சா போயிடும்னா போயிடாது. நினைச்சா போடாது, அனுசந்தானம் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஜாரத்தும் அஸ்ய குருதல்ப கிருதாபராதம் ஹத்யாம் தசானன ஹதி. பிரம்மஹத்தி பண்ணியிருந்தான்னா ராவண வதம் பண்ண கதையை நினைச்சா போயிடும். ராவணன் பிராமணன், பெருமாளே பிரம்மஹத்தியை பண்ணிருக்க. வடநாட்டில் என்ன பண்ற லக்ஷ்மண ஜூலா ராம ஜூலான்ற, அதாவது பிரம்மஹத்தியாதோ ராமனுக்கு பிரம்மஹத்தியை வந்துருதான். அந்த பிரம்மஹத்தியை போத்தா தபஸ் பண்ணாடுன்னு சொல்றா. பெருமாளுக்கெல்லாம் பிரம்மஹத்தியே கிடையாது, எச்சோ முட்டாளா இருக்கும்னு சொல்றான். இந்த முட்டாளா சொல்ற விஷயங்கள் தான் உலகம் முழுக்க பரவல். பண்டிதாளா சொல்ற விஷயங்கள் அது மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அந்த முட்டாள்கள் அவ்வளோ முக்கியத்துவம். அந்த மாதிரியா பிரம்மஹத்தியா தோஷம் போனோம்னாக்க தசானன ஹத்தியாம் தசானன ஹத்தி பிரம்மஹத்தி பண்ண அது கூட இது கிருஷ்ணாவதாரத்திலே இருந்தார். அப்புறம்
ஹத்யாம் தசாரணஹதி மதுபான தோஷம் எத் பூதனாஸ்தனபய. மதுபானம் பண்ணியிருந்தானே, ஆனால் பூத்தனுடைய பாலை பெருமாள் சாப்பிட்டார் இல்லையோ, அந்த கதையை நினைச்சா போயிடும். எல்லாருமே சுலமாக மதுபானம் பண்ணிடலாம். பிராயசித்தம் பூதரா கதையை கூட்ட அப்படின்னு அர்த்தம் இல்லை, திருடமா அனுசந்தானம் பண்ணணும். இந்த மாயன் என்பது ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ற. நமக்கு மோட்சம் வரணும்னா அவன் பந்தத்தை அனுபவிக்கிறான். விபு பந்தம் பிராப்பிய விபுர் பந்தம் பிராப்பிய வியதனுத விமுக்திம் பிரஜபுவாம். ஏன் அவன் 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 பந்தம்னா கட்டு. அந்த கட்டை இவன் பெற்று நம்முடைய கட்டை அழுக்கிறான். நம்முடைய கட்டை அழுப்பதற்கு அவன் கட்டுப்படுகிறான். விபுர் பந்தம், இது ஆச்சரியம் தானே. விபுர் பந்தம் பிராப்பிய வியதனுத விமுக்திம் பிரஜபுவாம். ஸ்வதந்திரோசு தூதः ஸ்வயமஜனி சூதச்ச பஜதாம். சர்வஸ்வதந்திரான எம்பெருமான் சாரதியா இருக்கான். சூதனஹா தூதனஹா போறான். என்ன ஆச்சரியம்! பார்த்தம் ரசினம் ஆத்மானம் சாரதிச்ச சர்வலோக சாட்சிகார வைக்கப்பட்டான நஹி சாபத்திரபம் சாரத்தியம் ரகசிய கிருத்தவான்னு வியாக்கியானம் பண்ண தாத்பரியம் இல்லை. ஸோ தேரோட்டுறது ரொம்ப ரொம்ப தாழ்த்து காரியம். அது மேலே வரைச்சு சொல்றேன். சர்வஸ்வதந்திரனான எம்பெருமான் சாரதியா இருந்தான். நாமெல்லாம் பெருமையை ஆசைப்படுறோம். பெருமாள் தாழ்த்து, யாருக்கு எது இல்லையோ அதுதானே ஆசை வரும். ஏன் ரெண்டு நாட்டுக்காரர்களுக்கு வெள்ளைக்காரனுக்கும் கருப்பர்களுக்கும் ஒரு பேச்சு வந்து, கருப்பனுக்கெல்லாம் போராட்டத்துக்கு வந்தான், சண்டை போட்டுதான் வந்தான். அவங்களை பார்த்துன்னா நீங்களாம் பணத்துக்காக வேலை செய்யறா தானே, பணத்துக்காக சண்டை போட்டுதான் வந்து நாட்டுப்பற்று இருக்காரு. அவங்கெல்லாம் பணத்துக்காக தானே வருங்க. நீங்க நாங்க கௌரவத்துக்காக பாடுபடணும். அவன் சொன்னா எங்களுக்கு கௌரவம் இருக்கு, அதுக்காக நாங்க பாடுபட வேண்டாம். எங்க கையில பணம் இல்லை, பணத்துக்காக பாடுபடும். உங்களுக்கு நிறைய பணம் இருக்கு, ஆனா உங்களுக்கு கௌரவம் கிடையாது, அதுக்காக கௌரவத்துக்காக நீங்க பாடுபடணும். முகத்துல பேர் ஜவர் போயிடு. யார் எதுக்கு இல்லை, எது இல்லையா இருக்கு, அதுக்காக தானே பாடுபடுவா இல்லையா? கல்யாணம் ஆகாத பையன் கல்யாணத்துக்காக பாடுபடுவா. பாடுபட்டா கல்யாணம் இல்லையா? பணம் சம்பாதித்தா பாடுபட்டா கல்யாணம் பண்ணிட்டு அது விஷயம் வேற. அதுல பணத்துக்காக பாடுபட்டா பணம் இல்லையா? அந்த மாதிரி பரமாத்மா சர்வஸ்வதந்திரனா இருக்கிறதுனால, அவன் நிரவதிக மகிமைசாலியா இருக்கிறதுனால எனக்கு இனிமேல் பெருமை வேண்டாம், நான் ஒரு சர்வெண்டா இருக்குன்னு ஆசைப்படுறான். நாம் என்ன பண்றோம்? நமக்கு பெருமையே கிடையாது, வசந்தவனா இருக்கும் நாம் ஆசைப்படுறோம். இதான் நாம் ஆசைப்படுறதா வந்துருந்தா தான் எல்லாருமே வசந்தவன் ஆயிடலாமே. ஆனா யாருக்கு எது இல்லையோ அவனுக்கு பந்தம் கிடையாது, பந்தத்தை ஆசைப்படுறான். நமக்கு பந்தம் இருக்கு, மோட்சத்தை ஆசைப்படுறோம். இன்னும் பல பேர் ஆசைப்படலை, இன்னும் பந்தத்திலே இருந்து ஆசைப்படுறோம். அந்த மாதிரியா இருக்கும் ஆசை. பிரதிஜாம் சுவாம் ஔஜத் ஸ்வபத தட்டினி சூரு சமயே. பக்தருடைய பிரதிஜை காப்பாத்து தன் பிரதிஜை விட்டான். ஸ்வநிகமோபாய, அதுதான் அப்புறம் மேல சொன்னேன். அதுல அது கூட காட்டு சொல்ற, அங்க உறவு இருக்கு. பீஷ்மா எல்லாருக்கும் தன் பிரதிஜை விடுவோம்னா உறவு இருக்கு. பேரனுக்கா பிரதிஜை விட்டார். பேரன்னா யாரு? பீஷ்மாச்சார் கண்ணனுக்கு பேரன். எப்படி தெரியுமா? பொன் வைத்து பேரன். பெருமாளுடைய திருவடியிலிருந்து பிறந்தவள் கங்கை. திருவடியிலிருந்து பிறந்தாருன்னா வயசுலேருந்து பிறந்தாருன்னா, கண்ணிலேருந்து பிறந்தானா, மூக்கிலேருந்து பிறந்தாருன்னா, பிரம்மாவுடைய மானச புத்திரன்னு சொல்லலாம், மனதிலேருந்து பிறந்தார். ஸ்வபத சுவாமி சாய்க்கிறார். எல்லா அந்த இனப்பற்று எல்லாருக்குமே ஸ்வபத தட்டினி சூனு சமயே சமரே, அதுக்காக விட்டார். இப்படி பிரதிஜை விட்டு பிரதிஜை காப்பாற்றினான். பொய் சொல்லி மெய்யை ஸ்தாபிச்சான். பந்தத்தை பெற்று மோட்சத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட மாயன் என்ன பண்ணான்? 1000 குணத்தில் தோன்றும் அணிவிளக்கை, 1000 குலத்தில் தோன்றும் மணிவிளக்கு. அவன் தோன்றியது எங்கே? 1000 குலத்தில் பிறந்த மணிவிளக்கு, 1000 குலத்தில் வளர்ந்த மணிவிளக்கேன்னு சொன்னா நன்னா இருக்கு. பிறந்தது மதுரில் தானே. கேள்வி உங்களுக்கு ஒத்துரும் இல்லையா? மனசுல இருந்த சந்தேகம் இல்லையா? இல்ல வராது, எனக்கு யாருக்கே வராது. பெரியவாச்சான் பிள்ளை சொல்லி கொடுக்குறே வராது. 1000 குலத்தில் தோன்றதுன்னு சொன்னா, தோன்றதுன்னு பிறக்கிறது தானே. அந்த பிறந்தது மதுரிலேயே 1000 குலத்திலையா? 1000 குலத்தினில் வளர்ந்த மணிவிளக்கேன்னு சொல்லலாம். சொல்லாத 1000 சமாதானம் சாய்கிறார். பால் குடிக்கிற இடம் தான் ஐயா வளர்ந்த இடம். வளர்ந்த இடம் தானே பிறந்த இடம். மதுரில் பிறந்த பால் சாப்பிட்டானா அம்மா பாலை வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்ப்புலம்பு. பால் சாப்பிடலன்னா தாய்மார்களுக்கு மனசு ரொம்ப சரீர ஸ்டமக்லாம் ஏற்படும். கொஞ்சம் பால் சாப்பிட்டு போடான்னா டாட்டா சொல்லிட்டு பால் சாப்பிட்டு டின்னருக்கு அங்கேயே விசிட் பண்ணுறவாள் இடத்துல விட்டு அங்கே இறக்கி விட்டு டின்னருக்கு இன்னொருத்துல போயிடுவார். ஒரு கை காட்டு போட்டான். அது ரொம்ப அழகா சொன்னாருங்க. முளைப்பால் குடித்து அழுத விடமிலே விழுந்த விடம். இன்னொரு கதை சொல்றேன், அது அப்படி இன்னொரு சொல்ல வேண்டியது. இங்கடையே சொல்றலாம், ஒன்று விட்டு போச்சுன்னா இன்னும் 10-20 நாள் இருக்க அங்க சொல்லலாம். இந்த நந்தகோபன் குமரன் யசோதை இடம் சிங்கர் இல்லையா?
அங்க பட்டர் காலசேஷல நஞ்சியர் கேட்கிற இந்த மாதிரி ஆண்டாள் நந்தகோபன் குமரன் சொல்றாளே, இது அறிவுடையார் சொல்லலாமா? அவன் இடையன் வசுதேவ சுத்தம் சொல்ல வேண்டியிருக்கு, அறிவில் சிறந்தவர்கள் இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்ட நஞ்சியர், ஓய் உமக்கு ஏன் காணும் இந்த விசாரம்? நந்தகோபனுடைய பிள்ளைன்னு சொன்னா வக்கப்பட வேண்டிய அவன் வக்கப்படலை. க்ஷத்திரிய வம்சத்திலே பிறந்து க்ஷத்திரிய ஸ்திரியான வசுதேவ தேவகியருடைய பாலை சாப்பிடாத அவன் பக்கம் இல்லாத இங்க வந்து சொல்லி, இங்க வந்து அவள் பாலை சாப்பிட்டு அந்த வீட்டுல எச்சல் திருந்து வளர்ந்தானே, வக்கப்பட அவன் தானே, அவன் வெட்கப்படாமல் உனக்கு என்ன இந்த விசாரம்? நந்தகோப சுதஸ்ரீமான் என்று அறிவில் சிறந்தவர்கள் சொல்லி வைத்தார்களே, அதனால மகான்கள்லாம் நந்தகோப சுதஸ்ரீமான் என்றதா சொல்லி புராணங்கள்ல நந்தகோப சுத்தம் தான் சொல்றார். அறிவில் குறைந்தவர்கள் தான் இல்ல, அறிவில் சிறந்தவர்கள் தான் சொல்றாரு. உமக்கு என்னத்துக்கு இந்த விசாரம்? அங்க போய் பால் சாப்பிட்டு வளர்ந்து அங்க ஐயோ இடையன்றைய பிள்ளைன்னு சொல்றாளேன்னு அவன் தானே வைக்கப்படும், அவன் வைக்கப்படா முடிச்சு உனக்கு என்ன அந்த வக்கம்? அந்த மாதிரி பிறந்தது அந்த இடத்துல அழுது முளைப்பால் குடித்து அழுத விடமிலே பிறந்த விடம். அதனால்தான் ஆயிரம் குலத்தில் தோன்றும்னு மைன்யூட்டா புல்லும் சிலம்பினான் பாசணும் இல்லையா, புல்லும் சிலம்பினான் போதனை கண்ணினாய். ரயில்ல பஸ்ல போயிட்டு இருக்கா, எங்க கிட்ட கிடையாது நாங்கள் அசலாரியே நம்பி வாழதான் நாங்கள். அதுவும் ஸ்தானத்துக்கு வந்தாவிட்டு ரொம்ப ரொம்ப ஜலம் தூக்குறதுக்கு அசலாட்டு படம், ஒரு பெஞ்சி எடுத்ததுக்கு அசலாட்டு படம். தலை பண்ண தெரியும், ஆனா பண்றதுக்கு சாஸ்திரம் நடப்பு இல்லை. அடுப்பு மூடக்கூடாது, ஜலம் தூக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நடுவில் கிடையாது இருந்தாரு 7:15. இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு கேட்டா 7:15. அப்போ கிடையாது ஓடுறதா ஓடலையா? ஓடல. 6வது பாட்டுல புல்லும் செல்வினான் போது விடுது அடையாளம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 பாசம் கேட்டா புல்லும் செல்வினான்னாக்க ஓடாது கிடையாது போதான் இருக்குது. இல்ல ஒரே அடையாளம் சொல்லாம யாருக்கா தப்பு பண்றது அவனத்துல? அங்கேயும் புல்லும் செல்வினான், இங்கேயும் புல்லும் செல்வன். எந்த பாசம் அது? புள்ளின் வாய் கிண்டாரி பொல்லாவரக்கனை கிளை கிளைதாய் புல்லும் செல்வன் போதரிக்கண்ண, அங்கேயும் புல்லும் செல்வன். எப்பரா பணி 7:15, 10 நிமிஷம் கேட்டா 7:15. அந்த பாசத்துக்கு எவ்வளவு தூரம் போது பிடிச்சிருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கான், புல்லும் செல்வன் சொல்லாம அப்படின்னு கேட்டா சொல்லக்கூடாதுதான். ஆனா இந்த இடத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு. என்ன வித்தியாசம் தெரியுமா? முதல்ல சப்திச்சது வேற, இப்ப சப்திக்கிற இடம் வேற. முதல்ல தூங்கி எழுந்தோடனே கூட்டில் இருந்து கொண்டே சப்திச்சது, இப்ப ஆகாசில போறது சப்திக்கு. அதனால 7:15 இல்லை. அப்போ 7:15, இப்ப 7:20. அப்படிதான் கடியில ஓடிதான் இருக்கு. ஏன் அப்படி மைன்யூட்டா இதெல்லாம் என்ன தெரியாது அப்படி சொல்லு. நந்தா ஆயிரம் குலத்தில் தோன்றும் பிறவாத பரமபதத்தோபாதி ஸ்ரீ மதுரையில் பிறப்பும். இங்க பிறந்தான்னு பேரை தவிர எத்தனை நிமிஷம் இருந்தாங்க. அதுல பிறக்காத ஸ்ரீவைகுண்டம் எப்படியோ அதே போல்தான் மதுரையும். அதுல மதுரையில் பிறந்தான்னு சொல்லாது. ஆனா ஆழ்வார் மாத்திரம் வடமதுரை பிறந்தவன் புகழே சொல்லி உய்ய போகலால் என்று வடமதுரை பிறந்தவன் ஆழ்வார் சாய்கிறார். ஆனா 10 ஆழ்வார் சாரபூத்தியான ஆண்டாள் சொல்லிச்சு, அதெல்லாம் மறுத்து ஆயிரம் குலத்தில் தோன்றும் மணிவழிக்கே சொன்னார். நீ கூட நீங்களாம் போனா நந்தகோலத்துக்கு போனோம், பிருந்தாவனத்துக்கு போனா அங்கேருந்து 20 கிலோமீட்டர். அங்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த பூதனாவதம் மன்னடம் சின்ன இடங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் எல்லாம் மொசைக்கு போட்டிருக்கா. ஒரு இடத்துல மாத்திரம் மண் தட்டி போட்டிருக்கா. கண்ணன் மண் சாப்பிட்றமா என்ன போய் நான் 2 தடவை போட்டுருக்கேன். அந்த மாதிரி ஆயிரம் குலத்தில் தோன்றும் சொன்னா பார்க்கிறது உண்மையில அங்க பிறக்கல, கர்ப்ப சம்பந்தமே கிடையாது. ததோகில ஜெகத் பத்ம போதாய அச்சுதபானுனா தேவிகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் சொன்னார். ஆனா ஆழ்வார் எல்லாம் என்ன பண்ண, ஆண்டாள் பெருமாள் ஆவிர்பாவம் பண்ணான்னு சொன்னா அது பெருமாளுக்கு இழப்பம். நமக்காக படாதப்பட்டான்னு சொன்னாதான், நமக்காக பிறந்தான்னு சொன்னாதான் ஏற்றணும். அதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரில் ஒருத்தி மகனாய் பையனை ரொம்ப சுலமா வளர்த்தா அப்படின்னு சொன்னா அது அம்மாவுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தான்னு சொன்னா அம்மாவுடைய பெருமையாந்து இருக்கும். அந்த மாதிரி நமக்காக பெருமாள் பிறந்தான்னு சொன்னாதான் ஏற்றணும்னு சொன்னேன். அவ பிறந்தான்னு சொன்னா தாழ்வு நினைச்சுதான் மத்திய ஆழ்வார் இல்ல மனுஷன் எல்லாரும் ஆழ்வார் ஆண்டாள் எல்லாரும் பிறந்தாதான் பெருமாளுக்கு பெருமை தான் சொல்றேன். தாயை ஆஸ்திதர்கள் பல பிறவும் பிறவாதபடிதான் என்கின்ற யோனியுமாய் பிறக்க கிடவனாய் தத்துவ மாத்திரையில் சுவாமி சாய்கிறது. நாம் பிறக்காம இருந்தா அவன் பிறக்கிறான், நானும் பிறந்து நீங்களும் பிறக்க வேண்டுமோ அப்படின்னு ரொம்ப அழகான வாக்கியம். நாம் பிறந்தால் போறாத, நீ பாதி தூரம் வா உங்க ஆத்துல இருந்து, நான் பாதி தூரம் வரேன், 2 இடத்துல சந்திக்கலாம்னா ஏன்னா யாரா ஒருத்தர் வந்தா போகும். நீ வந்து நானும் வரணுமா, நீ உங்க ஆத்திலே இரு நான் வரேன். அந்த மாதிரி பெருமாள் சாய்கிறது. அந்த மாதிரியாக அணிவிளக்கை ஏன்னா ஆயிரம் குலத்துல அடியோட அஜ்ஞானிகள் இருக்கா. வழக்கை இருட்டர்ல வச்சாதான் பிரகாசமே தவிர சூரியன் இதில் வச்சா சிட்டியில் வச்சா நட்சத்திரம்லாம் சிட்டியில் தெரியவே தெரியாது வழக்கு. அந்த மாதிரி ஆயிரம் குலத்தில் விளக்கு பிரகாசத்து இருட்டு. அந்த மாதிரி அது ராமன் எப்படின்னா வெங்கதிரோன் குலத்துக்கு சூரியன் முன்னாடி வழக்கை வச்சா அப்படி இருக்கும் ராமாவதாரம். வெங்கதிரோன் குலத்துக்கு
வெங்கதூரம் சூரிய வம்சம். சூரிய வம்சத்தில் வழங்கி பிரகாசிக்கவே பிரகாசிக்குது. கிருஷ்ணன் வந்தாட்டு ராமன் வைபவம் கொடுத்தோம் இல்லையோ. அப்புறம் ஸ்ரீராமன் வந்ததுன்னா அப்போ அதை வச்சு பார்த்தோம். செய்த தாமோதரனை இப்போ நம்முடைய பாப்பம் போறதுக்காக தான் இப்ப பேர் அரசுனா பாப்பம் போறதுக்கு 2 திருநாமத்தை வச்சுட்டா. ஒண்ணு யமுனை துறைவன், ஒண்ணு தாமோதரன். இந்த தாமோதரனுடைய கதையை நினைச்சா, தாமோதர விற்த்தாந்தத்தை நினைச்சா நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போயிடும். கட்டுட்டோம் இல்லையோ. நீங்கெல்லாம் சுலபமா பண்ணுவோம். தபஸ் பண்ணாலும் ஒண்ணும் பண்ணான். பத்தம் ததா பாவயதாம் முகுந்தம் அயத்தன விச்சேதினி கர்மபந்தே தபஸ்வினி தத்குதினி திராஜ்ய சப்ரீடம் ஆரண்ய கதா சுதஸ்தோ. சுவாமி தேசியன் யாதவாபிரத்திலே சாகிறது. இந்த தத்குத நியாயமும் உண்டு. பகவான் எப்படி தியானம் பண்றோமோ அப்படியே பலம் வரும். கட்டுண்ட பகவான் தியானம்னா நமக்கும் கட்டு வரணும். அந்த நியாயத்துடைய அர்த்தம். கிருஷ்ணன் அவதரிச்சாவிட்டு அந்த நியாயம் தப்பா போகும். ஏன்னா அவன் கட்ட நினைச்சா நம்ம கட்டு போயிடுறது, அதனால விபரீதமா போயிடுது. இனிமேல் நமக்கு நாட்டுல செல்லுபடியாக எங்கோ காட்டுக்கு கூடுது. பெங்களூர்லாம் விட்டு காட்டுக்கு கூடுது. அந்த மாதிரி தபஸ்வினி ரொம்ப சோச்சனியமான இருக்கு. அந்த மாதிரி விருத்தமா இருக்கு அர்த்தம் இல்லையா. அதனால என்னாச்சு, நம்முடைய கட்டு போகணும்னாக்க அதுக்காக அந்த தாமோதர் எத்தனையோ பேர் இருக்கு. அது எடுக்கலாம் இல்லையா, அது எடுக்கிற. அதுல தாமோதர நவநீத சௌரியம் அதுதான் இருக்கு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இங்க ஒரு விஷயம், ரசமான விஷயம், ரசியமான விஷயம். அது நீங்க ராமன் அவதாரம் பண்ணா அம்மா பக்கத்திலே குழந்தை இருந்தது. உடனே ஒரு போட்டோ எடுத்தார். அந்த பட்ட பிரசஷ்டமெல்லாம் தீர்ந்து குழந்தை பிறந்தோடனே சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அந்த குழந்தை பிறந்தோடனே தாய் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது பார்த்து அனுபவிச்சா ராமாவதார காலத்துல. ஏன்னா அவசரங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த இடத்த விட்டு போக வேண்டாம். பெட்டு நெருக்கடிலாம் கிடையாது. ஆத்திலேயே பிரசவிச்சதுனால அங்கேயே சௌக்கியமா இருந்தார். உடனே வால்மீகி வந்தார். கௌசல்யா சிசுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதி வஜ்ரபாணினாம். அதிதி என்பவள் ஒரு பிள்ளை பெற்றா, இந்திரனை பெற்றா. அந்த குழந்தை பக்கத்திலே இருந்தது. அது ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தையும் அம்மா தாயும் சேயும் பக்கத்துக்கு பார்த்தா ரொம்ப சோபை அடைஞ்சாள் வர்ணிக்கிறார். அதே போல ராமன் அவதரிச்ச உடனே கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித. அந்த மாதிரி இங்க கிருஷ்ணாவதாரத்துல சொல்லணும்னு வேணும். ஒரு குழந்தைய ட்ரெஸ் நல்லா பண்ணிருந்தாலும் அதே போல தங்காத்து குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணணும் ஆசைப்படுறது இல்லையா. வால்மீகியினுடைய குழந்தை ராமன், தேசியனுடைய குழந்தை கண்ணன். அதே போல ஒரு வீடியோ எடுக்காக போடுவேன் அப்படின்னா, வீடியோ எடுத்து எங்க அவகாசம் இருந்தானோ இல்லையோ உடனே அடுத்த எங்க போயிட்டானே. அல்ல அம்மா பக்கத்துல பிள்ளை இல்லையே. சரி, அங்க போய் யசோதையுடைய கிரகத்துல போய் வீடியோ எடுக்கலாம் உதாரணம் சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணம் அதித்தி வஜ்ரபாணின்னு சொல்ல முடியாது. அதித்தி என்பது சொந்தமான குழந்தை. வஜ்ரபாணி இருந்தான். அந்த சொந்த குழந்தை பக்கத்துல இருந்து தாய்க்கு சொந்த சொல்லலாம். அது உதாரணம் காமிச்சா இங்க உதாரணம் காட்ட முடியாது. சங்கடம் வந்துருக்கு இல்லையா. அதனால யாருமே இதை பத்தி வர்ணிக்காத போயிட்டா. சுவாமிக்கு இந்த சங்கடமே இல்லை. உபமா காளிதாசஸ்யான்னு உபமான்னு சொல்ற காளிதாசன் தானே, அவனை வின் பண்றார் சுவாமி தேசியன். உபமா வெங்கடேசஸ்யான்னு சொல்லலாம். என்ன உதாரணம் தெரியுமா, இந்த பிள்ளை குழந்தை பக்கத்துல வந்து படுத்துன உடனே யசோதைக்கு அவ்வளவு தேஜஸ் இருந்துதான். எதை போல அப்படின்னு கேட்டா, எங்கேயோ ஒரு பிறந்த குழந்தை இன்னூத்தி கிட்ட வந்து அதனால அந்த தாய் சந்தோஷம் தரணும். எங்க உதாரணம் இவ தெரியுமா சொல்ல போற உதாரணம் தெரியாது இல்லையா. இவர் யாகம் பண்ற வம்சத்துல பிறந்ததுனால அந்த யாக பிரக்கிரியை நன்னா தெரியும். யாக வேதி இருக்கோ இல்லையோ, அதுல திரேதாக்னி இருக்கும். அந்த அக்னி திடீர்னு அங்கேயே மூட்ட மாட்டான், கேரோசனை கூட்டி மூட்ட மாட்டான். அரணிக்கட்டையை கடைவா. அரணிக்கட்டையை கடைஞ்ச உடனே அந்த அரணிக்கட்டில இருந்து நெருப்பு உண்டாகும். அந்த நெருப்பு கொண்டு இங்க சேர்ப்பா. அப்புறம் அந்த யாக வேதி வந்து ஜொலிக்கும், பிரகாசிக்கும் இல்லையா. அரணி என்று ஸ்திரீ, வேதி அதுவும் ஸ்திரீ, அக்னி புல்லிங்கம். அரணிக்கட்டுல பிறந்த அக்னி வேதியில வந்து சேர்ந்த உடனே அந்த அக்னி சம்பந்தத்தினாலே வேதி யாக வேதி பிரகாசிக்கிறது இல்லையா. அதுதான் உதாரணம். சேத்தனமா அச்சேதனமா பார்க்கக்கூடாது. அங்கேயும் 2 பெண்கள் ஒரு ஆண், இந்த கேரக்டர்ஸ் தான் போகணும் இல்லையா. இங்கேயும் தேவிக்கு பெற்றா, யசோதை கிட்ட குழந்தை வந்தது. அரணி குழந்தைய பெற்றது, அக்னி குழந்தைய அது யாக வேதி கிட்ட வந்து. ஸ்லோகம் எப்படி இருக்குமா, உபகதே வசுதே வசுதேந்திகம் நரகவைரிணி நந்த குடும்பினி. நந்த குடும்பினா நந்தனுடைய பத்னி. உபகதே வசுதே வசுதேந்திகம் நரகவைரிணி நந்த குடும்பினி ஆரணி சம்பவ பாவக சங்கமாது அபஜித அத்வரவேதி ரிவஸ்தியம். அத்வரவேதி மாதிரி யசோதை, அரணிக்கட்ட மாதிரி தேவி, கண்ணன் மாதிரி அக்னி. எவ்வளவு இருக்கு உதாரணம். நன்னா இல்ல, நன்னா இருக்கு சொல்லி நாம்னா தேசியம் என்ன பண்றோம். நாமெல்லாம் தேசிய சம்பிரதாயத்தாலும் கூட நினைக்கிறது இல்லை. ஏன்னா சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு மரியாதை பண்ணலாம், எவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதை நினைச்சு கொண்டாடினாலே ஒரு போற்றி ஒப்பதும் புந்தியில் கொடுன்னு சொன்னேன்.
அந்த மாதிரியா அப்படி வந்து என் நோன்பு நோற்றாளோ இவனை பெற்ற வயலுடையாள் என்று சொல்ல முடியாது. தாமோதரனை, தாமன கயர், உதரத்துல கயர், களவிலில் உறவிடையா போட்டு மார்பு வயல்லாம் ஒண்ணுதானே. தாமோதரனை நம்முடைய பந்தம் நம்மால் அறுக்க போகாது போல அவனுடைய பந்தம் அவனாலே அறுக்க உண்ணாது. இப்போ அம்மா கட்டுட்டா, அந்த கதையெல்லாம் பாகவத கதையை எடுத்தா அது பெருசா போயிடும், எல்லாரும் கதை தெரியும். ஊர்ல எல்லாரும் எங்காத்துல வந்து உன் பையன் திருடுறானா, என் பையன் நல்லவனாச்சே திருடவே மாட்டான்னு சொன்னா. அப்ப இவாத்திலே திருட ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் தெரிஞ்சுது. கயத்தை கொண்டு கட்டினா, கட்டுட்டா என்னாச்சு, அந்த கட்டை சர்வைக்கணும் இல்லையோ. என் துர்கிரம் சுமனசா பியனாஷ் வந்து நம்முடைய பாப்பத்தை எல்லாம் அவன் போக்குறானே, நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் அவன் போக்கி நம்முடைய கட்டெல்லாம் ஒழுக்கிறானோ இல்லையோ. பந்தச்சிதம் பரமமேஷம் எம் துர்கிரம் சுமனசாம் மனசாப்பியனாப்பியம் பந்தச்சிதம் பரமமேஷம் உதாகரந்தி. அப்படிப்பட்ட நீ நம்முடைய பாப்பங்கள்லாம் போக்குற நீ, எங்களுடைய கட்டையெல்லாம் போக்குற நீ, உன்னுடைய கட்டை போக்க முடியாது, ஏண்டா அழகா. அதுக்காக தான் அவர் பதில் கண்ணன் அது திருவள்ளுவர் கேட்டா, அவரவருடைய கட்டை அவரவர்களால் அழுக்க முடியாது அப்படின்னு சட்டம் பாஸ் பண்ணிட்டான். அவரவருடைய கட்டை அவரவர்களே பாஸ் பண்ற அறுத்து போட்டுதுன்னு அப்ப நமக்கு பாட்டு பாசத்து நாமே போட்டு போக்கலாமே. அதனால யார் கட்டினாலோ கட்டினவா வந்துதான் அவுக்கணுமே தவிர தாங்களே அறுக்க முடியாது. மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்தேன்னு சொன்னாரு. தெய்வீ சேஷா குணமை மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்தேன்னு, இந்த மாயை என்னுடையது, அதால உன்னை கட்டிருக்கேன், அது நீ அவுக்க முடியாது. ஒரு சிறு குருவி பிடித்த பணி நம்மால் அவிழ்க்க போவதில்லை. கான் பிள்ளையை திறந்து ஒரு சின்ன குருவி அது தேங்காய் நார் கொண்டு கூடு கட்டுறது, எத்தனை முடிச்சு அவிழ்க்க முடியுமா? சர்வசக்தி தன் கர்மானுகுணமாக பிணைத்த படையை அவனையே கால் கட்டி அவிழ்க்க வேணும் காணும். கீதையுடைய அர்த்தம் மாமேவே அவனையே கால் கட்டி அவிழ்க்க வேணும். அதுல நம்முடைய பந்தத்தை நம்மால போக்க முடியும். இப்படி சட்டம் பாஸ் பண்ணிட்டா யாருமே உள்ள விசா இல்லாம வரக்கூடாதுட்டாங்க. அது பாஸ் பண்ண மாத்திரம் விசா இல்லாம வரலாமா? அவனையும் ஒரு விளையாட்டு அரங்கத்துல வெளியில் நிறுத்தின பாஸ்போர்ட் இல்லைன்னு சட்டம் எல்லாருமே தானே. அதனால அம்மா போட்ட கட்ட அம்மாவே வந்து அவங்க காத்துன்னு தான் தான் காக்குறேன். அது ரொம்ப அழகா வைக்கிறாங்க. நம்முடைய பந்தம் நம்மாலே அறுக்க போகாது, அது போல அவனுடைய பந்தம் அவனாலே அறுக்க போகாது. நம்முடைய பந்தம் அவன் காலிலே விழுந்தால் போடும், அவனுடைய அனுகிரகமா இருந்தால் அனுபவித்தே தேட வேண்டும். நம்முடைய பந்தம் போறதுக்கு ஒரு வழி உண்டு. அவன் காலில் விழுந்துட்டா மாமேவே பிரபுத்தி, அவன் யாரு காலில் விடுறது அப்படின்னுட்டா அது அனுபவிச்சுதான் தெரியும். நமக்கு சரீர சம்பந்தம் தான் போய்க்கலாம், அவனுக்கு சரீர சம்பந்தம் போக்கணும். எல்லா சரீரத்திலும் பரமாத்மா இருக்காரு இல்லையா, அது எப்பவும் தான் இருந்தாலும் பிரளய காலத்துல கூட சர்வ சரீரம் அந்தராத்மா இருக்கும். அவனுக்கு சரீர சம்பந்தமே ஒழியாது, பிராகிருத சம்பந்தம். நமக்கு பிராகிருத சம்பந்தம் தொலைஞ்சு போகும். அதனால அவனுக்காக நாமே தேவை. அந்த மாதிரி சொல்ல தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூவி தூவி தொழுது. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நன்னா தெரியும். அப்படி அந்த வெண்ணெய் திருடினா திருடி சாப்பிட்றதுல ருச்சி, கொடுத்து சாப்பிட்றது திருடி சாப்பிட்டா அது ருச்சி உண்டு. ஏன்னா ஏற்கனவே வாமனாவதார காலத்தை யாச்சிக்கம் பண்ணது போறோம் அப்படின்னு சொல்லி அதுல பட்ட கட்டத்தை நினைச்சு இந்த மாதிரி யாச்சியமே பண்ணக்கூடாது. முடிஞ்சா திருடி சாப்பிட வேண்டியது பட்டேன். அது நாராயணத்துல அந்த மாதிரி வந்து மம கொல் பலிகே யாச்சஞ்சா தமாஸ்தான் நபுல் அபலானாம் அக்ருதோ தெய்வ குரு. பெண்கள் கிட்ட போய் யாச்சியம் பண்றதுக்காக பட்னியாவே இருந்துடும். மகாபலி சக்கரவர்த்தி அங்கேயா யாச்சியம் பண்ண தேவை, சக்கரவர்த்தியா இருக்கான், இங்க வந்து யாச்சியம் பண்ணலாமா? இத்தி வீதமதி இத்தி வீதமதி கிம் தேவ சந்திய அர்ச்சனா ததிகிருதம் அகரஸ்தும் சாருணா சோரணேன. அதனால்தான் மகாபலி சக்கரவர்த்தி யஜ்ஞவாட்டத்துல நீ யாச்சியம் பண்ற போது பட்ட கஷ்டங்கள்லாம் மனசுல நினைச்சிருந்து இனிமேல் யாச்சியமே பண்ணக்கூடாதுன்ற காரணத்தால் தான் திருடி சாப்பிட்டியோ அப்படின்னு சொன்னார். அப்படி பெருமாள் திருடி சாப்பிட்டார். அத்த அவள் பார்த்த உடனே என்னாச்சு, கயத்தால போட்டு கட்டினான். அந்த கட்டுற போது என்னாச்சு, அவன் என்ன பண்றான், சில கொள்ளைக்காரெல்லாம் வரல, முதல்ல டெலிஃபோனை துண்டிச்சிடுவான், அப்புறம் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுவான். இல்லையா, இதெல்லாம் கண்ணுக்கிட்டே கத்துட்டுதான். அதாவது அங்க மெயின் சுவிட்ச் எல்லாம் கிடையாது. இவன் திருட வரத்துக்கு முன்னாடி ஆத்துல மாடு கட்டுற காமம் இல்லையா, நிறைய கயிறுகள் இருக்கும். அந்த கயத்தெல்லாம் ஒரு 4 அங்குலம் நறுக்கி வச்சு விட்டு தான் இவன் திருடத்துக்கு வருவான். 4 அங்குலத்தை கட்ட முடியும்னா அதை முதல் மெயின் சுவிட்ச் நினைக்கிறாப்புல இந்த வீட்டுல இருக்க கயத்தெல்லாம் அடுத்து வச்சுட்டு அப்புறம் திருடுவான். அப்ப எத்தால கொண்டு கட்டுவல் கண்டுபிடிச்சுட்டா. இதெல்லாம் பத்தி நிறைய வர்ணிக்கிற. அப்புறம் என்னாச்சு, அவள் கயத்தை எடுத்தா, அவளும் விடல, அது முடிச்சு போட்டா. கண்ணி நுண் கய முடிச்சு போட்ட கய திருவள்ளுவர் கட்டுற. அது யதாசீத்து ததபிஞூனம்
தேனாஞ்சிதப்பி சந்ததே ததப்பி 2 அங்குலம் தான் குறைச்சார். எத்தனை கயிறு முடிச்சு போட்டாலும் பெருமாளுக்கு இருந்து 2 அங்குலம் குறைச்சாரு. கடைசியில் இப்படி பார்த்தா அவளுடைய முகமெல்லாம் வேத்து கொட்டது. தாய் மனம் பெற்ற மனம் பித்து. இங்க பெற்ற மனம் கல்லா போயிடுது. எப்படிதான் கட்டி எடுத்து பெற்ற மனம் கல்லு, குழந்தை மனம் பித்தா போச்சு. ஐயோ அம்மா இவ்வளவு நம்ம கட்டுறது கஷ்டப்படுறா பாத்தியா. ஏன் ஒரு தம்பதிகள் அவள் ரொம்ப வசனமா இருப்பாள், இவ ரொம்ப குள்ளமா இருப்பாள். ஆத்துக்கார் ஒரு நாள் என்ன பண்ணா, அவ தப்பே கிடையாது அவள் பேர்ல, ஏதோ தப்பு இருக்குன்னு உடையிற மண்டையில் போட்டு உடைக்கிறவரை கையில கொம்பு எடுத்து வந்துட்டார் ஆத்துக்கார். அவர் இவ்வளவு உண்டு, அவருக்கு கொம்பு கூட அவர் தலை கேட்டாரு. அவன் என்ன பண்ணா, அப்படியா சமாச்சாரம் அடிக்கவா வரும்போது அந்த கொம்பு பிடிங்கி இரவான்னு சொல்லி விட்டான். அப்புறம் போனா போறது அடிக்கும், உங்களால் பிடிச்சதுங்க. அப்புறம் கொம்பு எடுத்து கொடுத்தார். அப்புறம் ஏன் அடிக்கிறாரு? அந்த மாதிரி அம்மா அடிக்க வரும்போது இவன் பிடிவாதம் பிடிச்சு உடம்பு பிரிச்சுதே போனான். அவளால கட்ட முடியல, ஆனா கஷ்டப்படுறா. ஸ்வமாதுஹோ சின்னகாத்ராயா விஸ்வஸ்த கபரஸ்தஜஹா திருஷ்ட்வா பரிஷ்ரமம் மாது கிருபயாசி ஸ்வபந்தனே. அவள் கட்டல, கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம். அவள் கட்டல. அப்புறம் கடைசியில் உடம்பு சங்கோச்ச சக்தியாச பபுவ பந்தியான்னு அது சுவாமி யாதவாபீரத்தில் சாய்க்கிச்சே. சங்கோச்ச சக்தியா தாமாஜலம் சம்மதம் அப்படி அபூர்ணம் சம்பிரேட்சே சங்கோச்ச சக்தியாச பபுவ பந்தியா. தன் உடம்ப குறிக்கணும் கட்டுட்டான். அப்புறம் அதிச்சஞ்சல அவள் சொன்னா இத்யுக்த்வா சஞ்சங்கர் அதிச்சன் எது சக்னோஷி கச்சத்தும் அதிச்சஞ்சல சேஷ்ட இத்யுக்த்வா சஞ்சங்கர்னு சாச்சகார குடும்பினி விஷ்ணு புராண ஸ்லோகம். இந்த கண்ணனை போலயே தோட்டத்துல கண்ணு கூட்டி துஷ்டதானம் பண்ற கண்ணுகிட்டே உட்காந்து முடியாது. அங்க போனா பேக்கல தோட்டத்துல கண்ணு கூட்டி கொடுத்துருவோம். அதுக்காக இவங்கிட்ட உட்காந்து முடியல. கட்டுட்டு துருதுருக்க பையனை இனிமேல் முடிச்சா எங்க பார்க்க முடியல அப்படின்னு மிரட்டு சாச்சக்கார குடும்பினி குடும்பக்காரத்துக்கு வரதா போன ரசமான வியாக்கியானம். கண்ணன் பிறந்தாவிட மகோத்சவமா இருக்கு அந்த போது. இவங்க பக்கத்துல உட்காந்து கண்ணுகிட்ட யாரும் ஆள் போத்து பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, மகோத்சவத்திலும் சந்தியாவந்தனத்தை விடாதா போலே. இது மகோத்சவம் தான். அதுக்காக காஞ்சிபுரத்துல உற்சவம் நடக்கும். பிமால் 5-4 மணிக்கு எழுவார். நாவல்பாக சுவாமிலாம் பாராயணத்துக்கு எழுவார். அவள்லாம் சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனா போறோம். அதுக்காக அவள்லாம் கரெக்டா சூரியத்துக்கு முன்னாடி அர்ச்சனை பண்றா, அறிக்கை பிரதானம் பண்றா. அவ அத்தனை பேர் போவா. கொஞ்சம் நாடியாலும் பார்த்து அந்த சர்வகுலத்துக்கு போய் அப்புறம் சந்தியாவந்தனம் பண்றா. மற்ற நாள் அனுஷ்டானம் கொண்டு அனுஷ்டானம் விட வேண்டாம், கொஞ்சம் நாழி கழிச்சு பண்ணாலும் பண்ணலாம், மேலே வரக்கூடாது. அந்த மாதிரியாக இது மகோத்சவ சொல்லனால சாட்சிக்கார குடும்பினி நிச்சய கர்மாக்களை பண்ணி ஆகணும். அதெல்லாம் மகோத்சவத்துக்கு சந்தியாவந்தி விடாதா போய் பெரியவாச்சம் செய்கிறாங்க. கர்மாட்டான எவ்வளவு முக்கிய பருவம். எந்த காரியமாக பேப்பர் படிக்கிறதா இருந்தோம், இன்னொரு பண்றதான் பேப்பர் படிச்சு நாழியாச்சும் சந்தியானம் பண்ணா ஆபீஸுக்கு போடுறேன். பேப்பர் படித்து 1.5 மணியா இருக்கு. ஒரு 2 பேப்பர்னா எத்தனை பக்கம். அது படிக்கிறதுக்கு அது 1/2 மணி அத்தை படிச்சுட்டு இருக்கான். கடைசியில் சந்தியாவந்தம் லேட்டா இருக்கு, டைம் இல்லை. ஏன் அது சாயங்காலம் பேப்பர் படிக்கூடாது போச்சு. அத்தனை சந்தியாவந்தம் இருந்துச்சு. இவன் என்னவும் காத்தல் 4 மணிக்கு எழுதுறான். 4லேருந்து 5:30 மணிக்கு நாயை பிடிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் காஃபி ஷாப், அப்புறம் எனக்கா டைம் இல்லை, சுறுசுறுப்பா இருக்கான். ஆனா அத்தனை குட். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யாரா எப்ப கோச்சுனாலும் கோச்சுப்பா, அந்த நாயை அவனை காப்பாற்ற போறோம். அந்த மாதிரி ஆயிடுது. இந்த வாக்கியங்கள்லாம் பாருங்க. மகோத்சவத்திலும் சந்தியாவந்தனத்தை விடாது. நாவல்பாக சுவாமி சாய்பறான். காத்தால சந்தியாவதம் தூக்கம் தூக்கி தெளிவு, சாயங்கால சந்தியாவதம் தூக்கம் கிடையாது. இந்த சாயங்கால சந்தியாவத்துக்கு எடுக்கிறது சில பேப்பர்கள் வருது. மாலை புரிசு, மாலை மலர், இந்த தினச்சுடன் ஒன்று வருது. இதெல்லாம் சாயங்கால சந்தியாவந்தம் இருக்குது. அது கிடைக்கல, இவங்க கிடைக்கல. அதெல்லாம் அப்புறம் பண்ணிடலாம். சாயங்கால சந்தியாவந்தே காலத்துல பண்ணலாம். அந்த மார்கழி மாசம் வந்தாலும் எனக்கு சாயங்காலம் ஒழுங்கா 5:45 அர்ஜி பிரதானம் பண்ணிவிடுறேன். தை மாசம் 7 மணி 8 மணி கூட சந்தியாவதம் ஆயிடும். இந்த மார்கழி மாசமாவே இருக்காது போயிட்டேன். ஏன்னா 30 நாள் உங்களே பார்த்து உபன்யாசம் பண்ணிக்கலாம் போல இந்த பக்தாவை பார்த்து. ஆனா உங்களுக்கு இஷ்டமா இருக்கும் ஏதாவது நினைக்கிறேன். நானும் இன்னைக்கு ஒரு 5 நிமிடம் முன்னாடியே வந்துட்டேன். நீங்களும் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? மற்ற இடங்கள்லாம் போனால் 20 நிமிடம் 10 நிமிடம் கூட லேட் ஆகும். ஏன்னா அப்படி லேட்டா போனா தேவையிலேயே இருக்கும் அந்த சூழ்நிலை. சில பேர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து வருவா. ஏன்னா வீட்டில் வந்தால் பிடிக்காது, அவள் சண்டை போடுறதும் அதுமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணா, எப்போ ஆஃபீஸ்ல ஆற்றுல வேற இன்னும் வாட்ஸ்அப் தான் நல்ல வசந்த டிஃபன் பண்ணிக்கிறதும் இது மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஆற்றுக்கு முன்னாடி வரலாமே தோணும். உண்டோ இல்லையோ? சரி ஆற்றுல போனால் போர் அடிதா, அங்கே இருக்கிறது இங்கே தான் இருந்துட்டு போகலாமே, சாப்பிட்றது மாத்திரம் 8 மணிக்கு வருவான். அந்த மாதிரி சிலத்துல உபன்யாசத்தில் ஒரு 10 நிமிஷம் நாளைக்கு தான் போனா போச்சு அப்படின்னு தோண முடியாது. இங்கெல்லாம் முன்னாடியே வந்துடலாம் தோணும். அந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலை மார்கழி மாசம் காணும் போச்சா. அப்புறம் அந்த மாதிரியாக அப்படி கட்டின அந்த கட்டின பார்த்துட்டு அவள் என்ன பண்றா, அப்படியே கட்டு இருக்கா. அத்தை நாம் தியானம் பண்ணோமானா நம்முடைய பாப்பங்களாம் போகணும்னு சொல்லிருக்க. இப்போ அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்படி தூயோமாய் அப்படி
இந்த அம்மா கட்டினால இந்த கட்டினதால கண்ணனுக்கு வருத்தமா சந்தோஷமா யாருக்கா சொல்லிருவேன் வருத்தம் இல்ல என் கண்ணனுக்கு 6 இதுக்கு சமாதானம் திருவிருத்தத்துல இருக்கு. பட்டர்ன்றவர் ரங்கநாதன் ரொம்ப ஈடுபட்டவர். ஒரு சமயம் உள்ளூர் தாரானால ஸ்ரீரங்கத்தை விட்டு திருக்கோட்டியூருக்கு பட்டு போயிட்டார். அப்போ ரங்கநாதன் பட்டு போட்டாரு. ரங்கநாதனை விட்டு பிரிஞ்சு ரொம்ப மனசு கட்டப்பட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து எனக்கு திருவிருத்தம் காலட்சேபம் சொல்லணும்னு கேட்டார். அப்போ பட்டர் சாச்சார் நம்பெருமாளை விட்டு பிரிந்து விட்டத்தாலே நமக்கு ஒன்றும் சொல்ல போவதில்லை அப்படின்னு பக்கத்துல ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை பார்த்து நீர் சொல்லும் திருவிருத்தம் நான் கேட்டுன்னு உட்காந்துருக்கேன்னு சொன்னாராம். அவர் திருவிருத்தம் சொல்லிட்டே வர பட்டர் கேட்டுன்னு உட்காந்துருக்காரு. அப்போ வரைச்சு ஒரு பாசுரம் அடைக்கலத்தோங்கு கமலத்து அலரையன் சென்னி என்னும் முடைக்கலத்து ஊன் அரணுக்கு நீக்கி அடைக்கலத்தோங்கு கமலத்து அலரையன் சென்னி என்னும் முடைக்கலத்து ஊன் முன் அரணுக்கு நீக்கி ஆழிசங்கம் படைக்கலமேந்தி வெண்ணைக்கு அன்று ஆட்சி வன் தாம்புகளால் புடைக்க அலந்தானி என் சொல்லி புலம்புவனும் சுவாமி நம்மாழ்வார் வெளிச்சார் திருவிழத்தில். அதாவது அகசாபி விமோச்சனம் பண்ணவன், சங்கச்சக்கரெல்லாம் தரிக்கிறவன், சங்கச்சக்கர கதாபாணி, அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணனுடைய கையில் அகப்பட்டு கொண்டு அவள் அடிக்க இவன் வருந்தினான். அலந்தான்னு பாடம் வச்சது அலத்தல்னா வருந்துறது. அவன் வருந்தினான்னு வியாக்கியானம் பண்ணார். கேட்கிறத அந்த மாதிரி வருந்தினான் வியாக்கியானம் பண்ணார். அப்போதான் பட்டருக்கு கொஞ்சம் ஆவேசம் வந்து ஓய் திருவிருத்தனை பாசத்தை கெடுத்துட்டாரே சுவாமி நம்மாழ்வாரி பாசத்தை கெடுத்துட்டாரே அலர்ந்தானேன்னு சொல்லுங்க. அலர்ந்தானா மலர்ந்தான். அப்பா நாம் எதுக்கா இங்க வந்தோமோ ஒரு ரொம்ப பெரிய ஆச்சாரிய செயல ஒரு கிழவர், அவருக்கு பிள்ளை பேரன் பேத்தி அது ஒரு குரூப் போட்டோவே அடங்காது. அந்த மாதிரி நிறைய பசங்கள்லாம் இருக்கா. அவெல்லாம் வெளியூர் இருக்கா. ஆற்றுல உட்காண்டா இப்படியே ஷெட்டில இருந்து ஒருத்தர் மேல படாம உட்காந்துருக்கா. இவருக்கு என்னாச்சு குழந்தைலாம் மேல விழுந்து துவைச்சா தேவையில்லைன்னு நான் சொல்றேன். தங்காத்து குழந்தை அதுக்காக பசங்க இருந்து போனா நீ தாத்தா கிட்ட போகாதே, அவர் தெய்வர் அடிப்பார், தாத்தா கிட்ட போகாதேன்னு பேரன் அப்படியா பேரன் எல்லாருமே ஒத்துழையும் அந்த கழவர்கிட்ட பசங்களை அனுப்பிக்கவே இல்லை. இதுக்கா ஊர்லயே இருக்கலாமே இங்க எதுக்கா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நான் இங்க வந்தது உங்ககிட்ட துவைக்கிறது, நீங்களாம் துவைக்கிறதா என் மேல ஏறுங்கடா மூக்கு நாட்டி பிடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பசங்கெல்லாம் மேல ஏறி விட்டுண்டு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா போச்சா நாம் இதுக்காக தானே இங்க வந்து அப்படி 2 மாசத்துல முன்னாடி ஊருக்கு பண்ணிவிட்டேன். அந்த மாதிரியா குழந்தைகள் மேல துவைக்கலன்னா அவ கஷ்டமா இருக்கும் இல்லையா, அந்த துவைச்சதுன்னா அவருக்கு சந்தோஷம் இல்லை. அதுக்காக தான் இங்க வந்தார். அந்த மாதிரி பரமபதத்திலே இருந்தா யாரு கட்டுறவா இருக்கா பிடிக்கிறவா இருக்கா இந்த மாதிரி கட்டி பிடிச்சி அணைச்சு இந்த மாதிரி அடிக்கணும். அதுக்காக தான் இங்க வந்தான். அந்த மனோரதம் பழிச்சது இல்லை. இப்போ இந்த யசோதை தொட்டு அடிக்கலன்னாக்க இவன் அங்கேயே ஸ்ரீவிகுண்டத்துல இருக்கலாமே. அதான் ரொம்ப அன்று ஆட்சி வந்து தாம்புளால் புடைக்க அலர்ந்தானே என்று சொல்லணும். அலர்ந்தா தமிழ் சம்ஸ்கிருதம் புரிஞ்சாலும் புரியும், தமிழ் புரியும் ரொம்ப கட்டு அப்படி சொன்னாராம். அப்படி அந்த தாம்பு கையில் கொண்டு கட்டின போது பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவதார காரியம் கழிச்சது பார்த்தியார். அப்போ தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி இப்படி தூயோமனா இருக்கிறபடியே போலாம். மனசு பரிசுத்தவா இருந்தால் போலாம். தூமல தூவி தொழுது வந்து உன் திருவிழி அந்த பெருமாள் செஞ்சு நோக்கி பார்த்து போட்டா பரம சந்தோஷம். மாரிஷியெல்லாம் ராமன் இருக்கிறதுக்கு வந்தாலும் இல்லையோ, நீங்க இருக்கிறது நான் வரவேற்று இருக்க, நான் இருக்கு நீங்க வந்தீங்களேன்னு அவகிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கிறான். பிரசீதந்து பவந்தோமி அப்போ அப்படின்னு பிரசீதந்து பவந்தோமி ஹ்ரீரேஷாயி ஸ்ரீமான் ஹ்ரீ நிஷே வீச்சினர். பணக்காரனோ அல்ல பெரிய ஒரு பதவியில் இருக்கணும் இருந்தாலும் ஒரு சட்டு தப்புக்காரன் பக்கம் வரணும். நாணம் லஜ்ஜை இல்லைன்னா மனுஷனே ஒரு தப்புக்காரி மட்டும் அப்படியே குறுகி போயிடும். இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம். பிரசீதந்து பவந்தோமே ஹ்ரீரேஷாயி மாத்துலாம் எதம் ஈதிர்ஷீர் விப்ரஹி இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் என்ன நோக்கி வந்தீர்களே நான் தான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொன்னான். அதனால அவன் சன்சானத்துக்கு பட்டு போயிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த தூமலர் தூவித்தொடு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்பேன். இந்த ரிஷியில் வந்து திருட்டோம் ஒரு குஹன், அவன் நடக்கிறதே தொழில் அவன் இல்லையா, காடு மூடும் நடப்பான். அவன் பெருமாள் சந்தியில் வந்தான்னா பத்யாம் அபிகமா செய்வன் ஸ்நேகசந்தரிசனேச்சா அர்ச்சிதாஷ்டை ஹிஷ்டாஷ்ட சர்வதா நாத்திர சம்சயான் குஹன் தன் காலம் நடந்தது பெருமாள் கால அவன் தான் கொடுத்துருக்கான். அந்த காலம் அவன் சன்னதிக்கு நோக்கி போனவனா அவனுக்கு பரம சந்தோஷம். அப்படிப்பட்ட தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல சூபி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவங்ககிட்ட எந்த பிரயோஜனம் எதிர்பார்க்காம செய்யணும். நேற்றே சொன்னோம். தூமல சூபி தொழுது கையில எந்த புஷ்பம் ஆட்டாலும் சரி, அது புஷ்பத்தை பத்தி நெய்மில்லை, மனசுல தான் நெய்ம. அது சுத்தமான மனசோட சமர்ப்பிக்கிறவன் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளம். வெறும் துளம் இல்லை, தொண்டர் வெறும் தொண்டர் இல்லை, சீர் தொண்டர், மிக்க சீர் தொண்டர், பரமே காந்திகள். அந்த புஷ்பத்தை அங்கே ஆத்துக்காரு எனக்கு தவிர வேற யாருக்கும் பூ தரமாட்டேன் இல்லையா.
அந்த மாதிரி இந்த இவாளும் பெருமாள் தவிர வேறு யாருக்கும் என் 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 நாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கூட என் கையில் இருக்கிற பைசாவை இன்னும் வாங்க முடியாது. என் நாக்கில் இருக்கிற சப்தத்தை இன்னும் எவன் வந்து கேட்டாலும் தரமாட்டேன்றார். என் நாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கூட வாய் அவனை எழுது வாழ்த்தாது. அந்த மாதிரி அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கே சமர்ப்பிக்கணும். அப்படி புஷ்பம் எதுவா இருந்தாலும் பிரயோஜனம் அனுபேட்சை எட்டு போகும். அதான் எந்த புஷ்பம் இருந்தாலும் சரி. ஆழ்வாடி பாசுரம் திருமங்கி ஆழ்வார்னு நினைக்கிறேன். கள்ளார் சுடாயும், கள்னா தேனுக்கு பேர், கள்ளார் சுடாயும் கணவளரும் கூவிளையும் முள்ளார் முள்ளரையும் ஆம்பலும் முன்கண்டக்கால் புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கெடுந்தான் பொன்னடிக்கென்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமென்று கொள்ளோமே. திருமங்கி ஆழ்வாடி திருவுழுத்தப்பட்டு அதான் சிலாசாதனம் பண்ணார். செப்பேட்டில் எழுதினார். அவர் என்ன மனுஷனை மனிதராக கொள்ளோமே அப்படின்னு சாய்க்கிறார். அது பெருமாள் திருவடியில எந்த புஷ்பாட்டாலும் சரி, கள்ளார் துராயும் திருத்துராயா இருந்தாலும் சரி, கணவளரும் அது ஒரு புஷ்பம், கூவளையும் ஒரு புஷ்பம், முள்ளார் முளரையும் முள் நிறைஞ்சுதான தாமரைப்பூ அதுவா இருந்தாலும் சரி, முள்ளார் முளரையும் ஆம்பலும் முன்கண்ட ஆம்பல் இது பார்த்தாச்சுன்னா புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்று சமர்ப்பிங்கோ சமர்ப்பிக்கா போடுவோம். இந்த புஷ்பம் பெருமாளை சாத்தினா நன்னா இருக்கு, மனசால் நினைச்சா போடும். முன்கண்டக்கால் பொன்னடிக்கு என்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே. அந்த எந்த புஷ்பமா இருந்தாலும் பாவசுத்தியோடு சேர்த்தா பெருமாள் அதை ஏற்றுப்பார். இங்க ஒரு சந்தேகம் நஞ்சியருக்கு வந்தது. பட்டரை கேட்டார். அழகான சமாதானம் தெரியுமா? முள்ளார் முளரின்னு முள் நிறைந்த தாமரைப்பூ, ரோஜாப்பூ, ஸ்தலபத்மம். அது முள்ளார்னா முள்ளோடு இருக்கிற புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிக்கலாம்னு சொல்றேன். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நகண்டகாரிகா புஷ்பம் தேவாய் வெளிவேதியதுன்னு முள் உள்ள புஷ்பத்தை பெருமாளை சமர்ப்பிக்காதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றதே. இங்க ஆழ்வார் முள் உள்ள புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டார். இதுக்கு பட்டர் பதில் சொல்ற. இது உங்களுக்கு புரியணுமா இருந்தா ஒரு கதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு பையனை ரொம்ப செல்லமா வளர்த்தா ஒரு அம்மா. இந்த பையன் நன்னா சாப்பிடுவான். அதுவும் வடைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 டசன் தான் அவரையும் சாப்பிடுவான். அதுக்காக எந்த காரியம், எந்த ஒரு கல்யாண காட்சியும் சாதாரண நாள் இருந்தா கூட, நிறைய இவள் ஒத்திய வயசான காலமா இருந்தா கூட இவளே வடைக்கு போட்டு அரைச்சி கொடுப்பா. நன்னா இருக்குமா, நன்னா இருக்குன்னு சாப்பிடுவான். தயிர் வடைன்னா 2 டசன் கூட சாப்பிடுவான். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்லிச்சு, எங்க பையன் வயிறு நிறைய சாப்பிடுவாமா, நன்னா நீ தெளிவு பண்ணி போடணும், பக்ஷணங்கள்லாம் சாப்பிடுவான், நன்னா தெளிவு பண்ணி போடணும். அவ எது சொன்னாலும் நான் செய்து சுத்தமாக காத்துட்டு இருக்கேம்மா, அதுக்காகத்தான் நீ வந்திருக்கேன், நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா, கல்யாணம் ஆச்சுன்னா வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. உடனே இவாளா பிரிஞ்சு போல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அம்மா உங்களை விட்டு போறது மனசு இல்லையா, என்னம்மா பண்றது, நான் வேணா வரத்துக்கு இல்லை, குழந்தைய நீ பார்த்துக்கோ. ஆஹா பார்த்துக்கணும். அப்புறம் சங்கராந்திக்கு 2 பேரும் வந்தா. சங்கராந்தி ஆயிடுச்சு. சங்கராந்தி ஆனாவிட்டு வந்தா. சங்கராந்தி நடந்தது, நீ வடை தட்டினியாடி, எங்க பையன் நிறைய வடை சாப்பிடுறேன். வடையா உங்க பிள்ளையா? நான் கேட்டேன், எனக்கு வடையே பிடிக்காதுட்டானே உங்க பிள்ளை, எனக்கு வடையே பிடிக்காது, வடையை கேட்டாரு அலர்ஜி, நீ வடையே தட்டாது, எனக்கு வேண்டாம், எனக்கு ஒண்ணு கூட நான் சாப்பிட மாட்டேன். அவர் சாப்பிட இருக்க மாட்டேன், நான் பண்ணல. இப்படியா சொன்னா, என் பையன் சொல்லிக்க மாட்டேன். கூட்டு கழுவு கூட்டு கேட்டா, ஏடா வடையா பிடிக்காதுன்னு சொன்னேன். தலையை சொல்லிது, இல்லம்மா அது இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அது ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப முழுவா இருக்கு, அது 16 வயசுல கல்யாணம் இல்லையா, எனக்கு வடை பிடிக்கும்னு சொன்னா உட்காண்டாச்சா கையெல்லாம் சவுந்து போடாதா. ஆனா அந்த பொண்ணு கஷ்டப்பட போறதேன்றதுக்காக எனக்கு வடை பிடிக்கும், நீ கஷ்டப்பட வேண்டாம்னு சொன்னா நான் கட்டாயம் கஷ்டப்படுவேன், வடை பிடிச்சி சாப்பிடுன்னு போடும். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற கஷ்டப்படாம இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு கையெல்லாம் சவுந்து போகாம இருக்கணும், அது கஷ்டப்படாதுன்றதுக்காக தான் நான் அந்த வடை வேண்டான்னு சொன்னேனே தவிர வேற ஒன்றும் இல்லைமா. நான் ஏடா கழுவி என்னை நான் என்னை வருத்தி, அப்பெல்லாம் என்ன வருத்துன்னு தெரியலையாடா, உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருக்கோம், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சின்ன பொண்ணாச்சுன்னு, அதெல்லாம் எப்பயும் சின்ன முடிஞ்சுன்னு தன் ஆம்பியாளுக்கு கட்டம் கூடாதுன்றதுக்காக தான் ஏன் வடை பிடிக்காதுட்டான். விஷயம் புரிஞ்சா? இப்ப நகண்டகாரிகா புஷ்பம் தேவாய பெருமாள் தொழுது சாஸ்திரம். பெருமாளுக்கு முள்ளுள்ள புஷ்பம் வேண்டான்னு பெருமாள் சொல்லி சொல்றது ஏன் தெரியுமா? முள்ளுள்ள புஷ்பத்தை சமர்ப்பிக்கலான்னு சொன்னா பக்தன் இந்த முள்ளுள்ள புஷ்பத்தை பறிக்க போவான், அவன் கையில முள்ளு புக்கும், ரத்தம் வரும், எனக்கு மனசு கஷ்டம். இந்த கதை புரியுதோ இப்ப பொருத்தமா இல்ல? அந்த மாதிரியா இருக்கு. அது புஷ்பத்துல நியமே கிடையாது. அது வியாக்கியானம் பண்ணார். அவன் புஷ்பத்தில் நீதி இருந்தால் இருந்த விடத்தே இருக்க வேண்டாமோ. நீங்க வைகுண்டத்துல வந்துட்டு இங்க பூலோகத்துக்கு வந்துட்டு அந்த புஷ்பம் போகணும்னு கேட்டா ஏதாவது கிடைக்குமா? அவருக்கு இந்த புஷ்பம் தான் போகணும்னு சொன்னா வைகுண்டத்துல இருக்க வேண்டாமோ. பம்பாய்க்கு முதல் உபன்யாசத்துக்கு போட்டு 30-40 வருடத்துக்கு முன்னாடி அங்க போய் கோமயம் கோட்டும். கோமயம் கேட்டா, ஏன் சுவாமி கோமயங்கெல்லாம் பண்ண வந்தா இருந்த இடத்துல இருக்க மாட்டேரோ, இங்க பம்பாய்க்கு வந்து கோமயம் கட்ட, அப்பதான் இந்த ஸ்ரீசுத்திரி அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்து கோமயம் வேண்டியிருந்தாயாக இருந்த இடத்துல இருக்க மாட்டீரோ.
அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயோ நிறைய இருந்தது. இப்போ சோம்பேறி கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்தது இருந்து பாத்திரங்களே கோமயத்தை போட்டு வந்துருவா. அப்புறம் அந்த மாதிரியா இந்த ஸ்ரீசுத்தி அர்த்தம். அவனுக்கு திரவியனையும் இருந்ததா இருந்த இடத்துல இருக்க மாட்டானோ அந்த மாதிரி பெருமாளுக்கு எதுவாலும் சமர்ப்பிக்கலாம். ஆனா கூடாதுன்றது பக்தாள் கட்டக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எந்த புஷ்பம் இருந்தாலும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி தொழுது. சத்ருக்களாமே பெருமாளை சேவிக்கிறாரே. துரியோதன சபைக்கு பெருமாள் எழுறாரு, ஆசனேபியும் அச்சலன் சர்வேன்னு துரியோதன் உத்தரவு போட்டிருக்கான், யாரும் எழுந்துடக்கூடாதுன்னு. பீஷ்மாச்சார், துரோணாச்சார், இவ கிருபாச்சார் 3 பேர் தான் எழுந்துடல. உத்தரவு போட்ட இவனே எழுந்துட்டான், மறந்து போச்சு தான் உத்தரவு போடும். அப்படி ஆசனேபியும் அச்சலன் சர்வே என்றா சொல்லி அந்த பானோகிரீத்வா விதுரம் சாத்திகிஞ்சு மகாபலம் யதாரும் கேசவே விருத்தி அவசா பிரதிபேது யதாரும் கேசவே விருத்தி. இன்னும் முழுக்க திரும்பின்னு பாருங்க, அந்த திருக்குறள் மாத்திரம் தெரிஞ்சு முகத்தை அந்த கண்ணுகையில் அந்த திருக்குறளும் அதுல மயில் தொகை பார்த்தா பார்த்தா இருப்பா. அங்க நிறைய ஜனங்கள் இருப்பா, தூரத்துல இருந்து அந்த குழல் அந்த இது இந்த முடியல மயில் தொகை அதை பார்த்து கிட்ட வரும், அப்புறம் செய்வான். அப்புறம் போகவே மாட்டான் வழியில. தேப்பரமாள் செல்லையும் வேடுபால் சாத்து எங்க ராகவன் செல்ல வேது வேடு சேர்ந்து ரொம்ப நன்னா இருக்கும். அது யாரும் சொல்றதா கிடையாது. ஏன்னா பெருமாள் ரொம்ப பெருத்து புஷ்டியா நன்னா இருக்கும். தேப்பரமாளை காட்டிலும் ராகவனுடைய அலங்காரங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். இந்த கிண்ணியா இருக்கு அந்த புஷ்டபாகம். அதுவும் அந்த பின்ஷாத்து ராகவனுக்கு நிறைய இருக்கு. தேப்பரமாள் கூட அவ்வளவு கிடையாது. அந்த பின்னாடி ஒரு ஒட்டியானம், அந்த ஒட்டியானத்துல சின்ன நாகம் இருக்கும். நிறைய அந்த சுட்டியா கல்லடிச்ச சுட்டிகள்லாம் இருக்கும். நீங்க இதுக்காக திருவள்ளூருக்கு போயிட்டு வரணும். அந்த மாதிரி ராகவனுடைய அழகு ரொம்ப அற்புதமான அழகு. ஆனா பிரசித்தி என்னமோ அவளுக்கு தான் வருது. தான் தொழுது தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அந்த மாதிரி வாயால் பாடி முக்கரணங்களே அங்க உபயோகப்படும். கரணத்திரைய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். நீங்க சௌக்கியமா வாழ்த்து வழி தெரியுமா உங்களுக்கு? சுவாமி தேசம் சாய்கிற சௌக்கியமா வாழணும் தான் அந்த வழி எப்படிங்க. உபயுக்தேஷு பைஷத்தியம் திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்திரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். இந்த மருந்து ரசாயனம் எப்போ வந்தாலும் சாப்பிடும். அதாவது எது நமக்கு ரொம்ப அவசியம் வேணுமோ அதை படிக்கணும். இங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ண சந்தியாவந்தம் மந்திரம் கிடையாது, நுற்று கிடையாது. சந்யாசம் எப்படி பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன பிரயோகம், அது நுற்று கொண்டு உட்காந்துருக்காரு. நுற்று பண்ணானே சந்தியாவந்தன மந்திரம் புண்ணியாவச்சன மந்திரம் எல்லாம் நுற்று அடிக்கடி உபயோகப்படுத்துது. அது கஷ்டப்பட்டு அது சன்னியாசம் யார் பண்ணிக்கிறா? இப்ப யாருக்கு மந்திரம் சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா? அது அவசியம் இல்லை இல்லையா? அதனால உபயுக்தேஷு வைசியம். நமக்கு எது ரொம்ப ரொம்ப நன்னா வேணுமா, தலையில் பண்டத்தை விட்டுட்டு கிரிக்கெட் ஆடுறதை பத்தி ஒரு பொண்ணு படிச்சா அவளை ஆடும் தெரியாது. ஆட தெரிஞ்சு பார்த்தாலும் போகலாம், ஆடவும் தெரியாது. அது இருக்கா படிச்சுட்டு. அந்த மாதிரி உபயுக்தேஷு வைசித்தியம். திரிவர்க்க நிர்பேஷ தர்மார்த்த காமங்களை அதிகமாக ஆசைக்கூடாது. கரணத்திலேயே சாரூபியம் மனம் மொழி காயங்கள் இது மூணும் எத்தி மனசாத்தியாயிச்சு தத் பாஜா வச்சு தத் கர்மனா குறைச்சு மனோவாக்கியம் ஒருபடியா இருந்தது. இப்படிதான் உங்களுக்கு சௌக்கியம் தானா வருவேன் அப்படின்னு சாய்க்கிறேன். அந்த மாதிரியா தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும்னா ஏற்கனவே வந்துதான் பாப்போம். பூஜருவாந்தம் மேல வரப்போதான் பாப்போம். அதாவது உத்தர பாப்போம். அது ரெண்டும் தீனி தூஷாகம் செப்பு. சுவாபதேசம் ரொம்ப அற்புதமான மாயனி மண்ணு வடமதுரவிந்தனி தூய பெருநீர் யமுனை துறை நிலம்